எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை 2025 தொடர்பான செயலமர்வு தொடரில் அலுவலக முறைமை என்று 3வது செயலமர்வில் சந்திக்கிறோம். நாங்கள் கடந்த 2 செயலமர்வுகளிலும் கலந்துரையாடிய விடயம் பரீட்சைக்கான அறிவித்தல் அல்லது ஆட்சேர்ப்பு விண்ணப்பம் கோரப்பட்ட அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அலுவலக முறைமை என்ற வினாத்தாளுக்கான பாடத்திட்டத்தில் 3வது விடயமாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் கோப்பிடல் என்பது தொடர்பாக கலந்துரையாடி வருகிறோம். இதிலும் ஓரளவு எங்களுக்கு கடந்த காலத்தில் வினைத்திறமகாண்ட பரீட்சை போன்றவற்றுக்காக நாங்கள் கற்றுக்கொண்ட எங்களுக்கு பரிச்சயமான பகுதியாக இருக்கக்கூடிய கோப்புக்கள் என்பது தொடர்பாக ஆவண முகாமைத்துவம் என்பது தொடர்பாக அதை நாங்கள் நிலுவையாக வைத்துக்கொண்டு கோப்புக்கள் என்பது தொடர்பாக எங்களுடைய கலந்துரையாடலை ஆரம்பித்திருந்தோம். இன்றும் இன்னும் வருகின்ற ஒரு செயலமர்விலும் இந்த பகுதியை பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய 3வது தலைப்பு, பிரதானமான 3வது தலைப்பாக இருக்கிற ஆவணங்கள் மற்றும் கோப்பிடல் என்பதை நிறைவு செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுவதால நாங்கள் இதை முழுமைப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கு. ஓரளவுக்கு எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு வசதியாக இதன் நடுப்பகுதியிலிருந்து கலந்துரையாடலை ஆரம்பித்து கோப்புக்கள் தொடர்பாக கோப்புகளின் வகைகள், கோப்பிடல் என்பது பேசி கோப்பிடல் முறைகள் பற்றிய அறிமுகத்தோடு நாங்கள் நிறுத்தி கொண்டோம். கோப்பிடல் முறைகளை 2 விதமாக நோக்கலாம் என்பது தொடர்பாக பேசியிருந்தோம். உண்மையில் அது 3 விதமாக நோக்கலாம். நாங்கள் 2 விடயங்கள் தொடர்பாகத்தான் கடந்த செயலமர்வில் பேசியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசுவோம். இப்போ கோப்பிடல் முறைகள் வந்து வருகிற போது சாதாரணமாக அதை பிளந்த கோவை, புத்தக கோவை என்று சொல்லுவது வழமை. கோப்பிடல் முறைகள் என்று கேட்கப்பட்டால் உடனடியாக நாங்கள் 2 முறைகள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது புத்தக கோவை, பிளந்த கோவை அல்லது பிளந்த கோவை, புத்தக கோவை ஏதோ ஒரு ஒழுங்குல சொல்லுவோம். இதுல இருந்து வெளிப்படுவது என்னவென்றால், கோப்பிடல் என்றாலே ஆவணங்களை கோவையில் இடுதல், கடிதங்கள் ஆவணங்களில் கட்டப்படுதல் என்பதைத்தான் கோப்பிடல் என்று இலகுவாக புரிந்து கொண்டுகிறோம். அதனாலதான் ஏனைய விடயங்களை கருத்தில் கொள்ளாமல் அல்ல ஏனைய விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கோப்பிடல் முறைகள் என்று கேட்கப்பட்டாலேயே பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என்று 2 முறைகள் இருப்பதாக சொல்லுகிறோம். உண்மையில கோப்பிடல் முறைகளை வகைப்படுத்துகிற போது 3 அடிப்படையில வகைப்பாடு செய்யலாம். நான் 2 விடயங்களை சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். 3 அடிப்படையில செய்யலாம். ஒன்று, கடிதங்கள் கோப்பில் கட்டப்படுகின்ற விதம், கடிதங்கள் எவ்வாறு கட்டப்படுகிறது என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பிளந்த கோவை, புத்தக கோவை என வகைப்படுத்தும். 2வது, கோப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களின் அடிப்படை, கோப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிற சாதனங்கள் அல்லது உபகரணங்களின் அடிப்படையில் பழைய முறை, நவீன முறை, பழைய முறையே பாரம்பரிய முறை என்று சொல்லுவோம், நவீன முறை அல்லது புதிய முறை என்று வகைப்படுத்தலாம். இன்னும் ஒரு வகையான கோப்பிடல் முறை இருக்கிறது. அலுவலகத்தில் ஆவணங்கள் எவ்வாறு பேணி பாதுகாக்கப்படுகின்றன அல்லது அது பேணி பாதுகாக்கப்படுகின்ற இடத்தின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு மத்திய கோப்பிடும் முறை, பரவலாக்கப்பட்ட கோப்பிடும் முறை என்றும் அதை வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மத்திய கோப்பிடும் முறை என்பது அலுவலகத்தில் எல்லா கோவைகளும் ஓரிடத்தில் பாதுகாக்கப்படுகிற முறை. பரவலாக்கப்பட்ட கோப்பிடும் முறை என்பது ஒவ்வொரு பிரிவுகள், அலகுகள், கிளைகள் ரீதியாக, விடய அலுவலர்கள் ரீதியாக அந்த கோப்புகள் பரவலாக பேணப்படுகிற ஒரு முறை. இந்த முறைகள் தொடர்பாக நாங்கள் விரிவாக கலந்துரையாட வேண்டிய கட்டத்தில் தான் இப்போது இருக்கிறோம். சாதாரணமாக கோப்பிடும் முறைகள் என்று வருகிற போது பிளந்த கோவை முறை என்றால் என்ன, புத்தக கோவை முறை என்றால் என்ன, இந்த 2க்கும் இடையிலான வேறுபாடுகள் அல்லது ஒற்றுமைகள்
இவற்றுக்கு இடையிலான பண்பு சார்ந்த ஒற்றுமைகளும் வேறுபாடுகளும் என்பது தொடர்பாக பேசி கடந்த 2 செயலமர்வுகள் நாங்கள் நிறைவு செய்திருந்தோம். நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டது போல ஆவணங்கள் மற்றும் கோப்புடல் என்கிற இந்த பாட அலகை இன்றும் அடுத்து வருகிற செயலமர்வோடும் நாங்கள் நிறைவு செய்து அதற்குரிய முழுமையான பாடக்குறிப்புகளை உங்களுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கு வசதியாக தொடர்ந்து கோவைகளின் வகைப்பாடு அல்லது கோப்பிடுதல் முறைகளின் வகைப்பாடு என்பது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்பாக இதன் ஆரம்ப பகுதியாக நாங்கள் இப்போது வரைக்கும் நிலுவையில் வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் அல்லது ஆவண முகாமைத்துவம் என்பது தொடர்பான விடயங்களை சிறிது நேரம் பேசி அதன் பின்பாக அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே பேசிய கோப்புகள் என்பதோடு அதனை இணைத்து கொண்டு கோப்பிடும் முறைகளின் மிகுதி பகுதியை நிறைவு செய்யலாம். இப்ப இந்த அடிப்படையில் ஆவணங்கள் என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பேசலாம். ஆவணங்கள் என்பதனால கருதப்படுவது என்ன? ஆவணங்கள் என்பதை வரையறை செய்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல உங்களிடம் ஒரு பேனா ஒரு அபியாச கோப்பி இருக்கிறது என்று நம்புகிறேன். இப்படி பேசுகிற போது நீங்கள் இந்த குறைந்தபட்சம் வினாக்களை அதற்குரிய விளக்கங்களை குறித்து வைத்துக் கொண்டிருப்பது நல்ல. அதை செய்வீர்கள், திரும்ப திரும்ப உபதேசம் செய்யக்கூடாது என்ற கருத்து. இந்த ஆவணங்கள் என்றால் என்ன? நிறுவனம் ஒன்றின் செயற்பாட்டுக்கு அவசியமான தகவல்களை கொண்டுள்ள அனைத்தும் ஆவணங்கள் என்பதாக நாங்கள் வரையறை செய்யலாம். நிறுவனம் ஒன்றின் செயற்பாட்டுக்கு அவசியமான தகவலை கொண்டுள்ள அனைத்தும் ஆவணங்கள். ஆவணம் என்பது ஏதோ ஒரு ஊடகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது பகுதிய ரீதியான ஒரு கடதாசியாக இருக்கலாம், அல்லது கணனியில இருக்கக்கூடிய ஒரு மின்னியல் இலத்திரனியல் டிஜிட்டல் வடிவமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது ஆவணம் என்று சொல்லுவோம். ஆவணம் என்பது ஒரு ஊடகத்தில் பதிவு செய்யப்பட்ட தகவலின் ஒரு பகுதி. இது பௌதீக வடிவத்தில் அல்லது இலத்திரனியல் டிஜிட்டல் வடிவங்களில் இருக்கலாம். இன்னும் ஒரு விதமாக இதை விளக்கமாக வரையறை செய்வதாக இருந்தால், ஆவணங்கள் என்பது கோவைகள், கடிதங்கள், பதிவேடுகள், கூற்றுக்கள், அறிக்கைகள், வெளியீடுகள், புத்தகங்கள் மற்றும் இலத்திரனியல் வடிவங்களில் உள்ள அல்லது கணனிமயப்படுத்தப்பட்ட தரவுகள், தகவல்கள் என்பவற்றை உள்ளடக்கும். ஆவணங்கள் என்பது கோவைகள், கடிதங்கள், பதிவேடுகள், கூற்றுக்கள், அறிக்கைகள், வெளியீடுகள், புத்தகங்கள், இலத்திரனியல் வடிவங்களில் உள்ள கணனிமயப்படுத்தப்பட்ட தரவுகள், தகவல்கள் போன்றவற்றை உள்ளடக்கும். ஆவணங்கள் என்பது எளிமையாக முதல்ல வரைவிலக்கணம் சொல்லுகிறோம். நிறுவனத்தினுடைய செயற்பாட்டுக்கு அவசியமான தகவலை கொண்டுள்ள அனைத்தும் ஆவணங்கள். இது ஒரு ஊடகத்தில் பதிவு செய்யப்பட்ட தகவலின் பகுதியாக இருக்கும். அதற்கு உதாரண விளக்கங்களோடு பதில் சொல்லுகிற போது, ஆவணங்கள் என்பது கோப்புகள், கடிதங்கள், பதிவேடுகள், கூற்றுக்கள் என்பது ஸ்டேட்மெண்ட், கூற்றுக்கள், அறிக்கைகள், வெளியீடுகள், புத்தகங்கள் மற்றும் இலத்திரனியல் டிஜிட்டல் வடிவங்களில் உள்ள கணினிமயப்படுத்தப்பட்ட தரவுகள், தகவல்களை இது உள்ளடக்குவதாக இருக்கும். இவை சான்றுகளாக அல்லது பதிவுகளாக, அறிவுறுத்தல்களாக இருக்கும். இவற்றினுடைய நோக்கம் சட்ட ரீதியானது, அதிகாரபூர்வமானது, தகவல் அளிப்பது, படைப்பாற்றல் அல்ல படைப்பாக்கம் செய்வது, கிரியேட்டிவிட்டி, படைப்பு வரையில் இருக்கும். இது சட்ட மற்றும் அதிகாரபூர்வமானது தொடக்கம் லீகல் அண்ட் அதாரிட்டி தொடக்கம் தகவல் அல்லது படைப்பு வரைக்கும் இன்ஃபர்மேஷனல் அண்ட் கிரியேட்டிவிட்டி என்கிற வகையில இது இருக்கு. ஆவணங்கள் என்பதற்கான ஒரு விளக்கம் எங்களால் கேட்டால் எழுதியாலும் இதற்குரிய பாடக்குறிப்புகள் நான் உங்களுக்கு தருவேன். அப்படி இருந்தாலும் விளங்கப்படுத்துறதுக்காக இந்த பகுதியை சொல்லுகிற போது நீங்கள் செவி கொடுத்து கேட்பீர்கள் என்பதற்காக அந்த பகுதியை விளங்கப்படுத்தி இருக்கிறேன். திருப்பி அதற்கு வாசிக்கிற போது இன்னும் எங்களுக்கு தெளிவாக அமையும். ஆவணங்கள் என்பது ஒரு நிறுவனத்தினுடைய செயற்பாட்டுக்கு அவசியமான தகவலை கொண்டிருக்கிற எல்லாமே ஆவணங்களாகத்தான் இருக்கும். இது பௌதிக வடிவத்தில் இருக்கலாம் அல்லது இலத்திரனியல் வடிவத்தில் இருக்கலாம்.
இது எவ்வாறாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக நாங்கள் சொல்லுகிறோம். கோவை, கடிதம், பதிவேடு, கூற்று, அறிக்கை, வெளியீடு, புத்தகம் மற்றும் இலத்திரனியல் வடிவங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இது பதிவுகளாக இருக்கும். பதிவுகள் அல்லது ஒரு எவிடன்ஸ், சான்றுகள், அறிவுறுத்தல்களாக செயல்படும். இவற்றினுடைய நோக்கம் சட்ட ரீதியானது, அதிகாரபூர்வமானது என்பதில் ஆரம்பித்து தகவல் அளித்தல் மற்றும் புத்தாக்கம் செய்தல், படைப்பு வரை என்பது புத்தாக்கம் வரையில இருக்கும். பல்வேறு விதமான நோக்கங்களோடு இருக்கு. ஆவணங்கள் என்று கேட்கிற போது கடந்த கால பரீட்சைகளில் வழங்கப்பட்ட புள்ளியியல் திட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த விடையை சொல்லுகிறோம். இவ்வளவையும் உள்ளடக்கியதாக ஒரு விடை எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது ஆவணங்கள் தொடர்பாக விவரிக்கிற போது. ஆவணங்களினுடைய முக்கியமான பண்புகள் என்ன? ஆவணங்கள் என்னென்ன கேரக்டர்ஸை கொண்டிருக்கும்? அவற்றுக்கான குணாம்சங்கள் என்ன, பண்புகள் என்ன என்பதாக கேட்கப்பட்டால், முதலாவது அது பதிவு செய்யப்பட்டதாக இருக்கும். ஆவணங்களினுடைய முக்கிய பண்புகள் என்று வருகிற போது முதலாவது அது ஒரு ரெக்கார்டிங் இன்ஃபர்மேஷன், பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவலாக இருக்கும். இரண்டாவது, அவை ஊடகங்களின் மூலமாக பரப்பப்படுகிறதாக இருக்கும். ஊடகங்களின் மூலமாக ஏதோ ஒன்றிலே அவை எழுதப்பட்டிருக்கும். ஒரு கடதாசியிலேயோ அல்லது ஒரு இலத்திரனியல் செயலி ஒன்றிலேயோ ஏதோ ஒரு மென்பொருள்லேயோ இருக்கு. அப்போ அவை ஊடகங்களில் இருப்பதாகவும் தொடர்பு கொள்பவையாகவும் இருக்கும். ஏதேனும் செய்திகள், அறிவுறுத்தல்கள் அல்லது கதைகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதாக இருக்கும். ஆவணங்களினுடைய பண்பு முதலாவது பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவலாக இருக்கும். இரண்டாவது, அவை தொடர்பு ஊடகங்களாக இருக்கும். மூன்றாவது, சான்றுகளாக அல்லது ஆதாரங்களாக அல்லது சான்றுகளாகவும் ஆதாரங்களாகவும் இருக்கும். சட்ட ரீதியான அல்லது வேறு சூழல்களில், ஒரு சட்டச்சூழல் வேறு சூழல்களில் இவை ஆதாரமாக சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். இவை பல்வேறு வடிவங்கள்ல இருக்கும். அதாவது டெக்ஸ்டில் இருக்கும், எழுத்து வடிவத்தில் என்று சொல்லுகிறது. உரை வடிவம் என்ன டெக்ஸ்டில் இருக்கும். படங்களாக இருக்கலாம், ஆடியோ, வீடியோ அல்லது எல்லாம் கலந்து, உரைகள், ஆடியோ, வீடியோ எல்லாம் கலந்ததாகவும் இருக்கலாம். பல்வேறு வடிவங்களில் காணப்படும். அப்போ முக்கியமாக ஆவணங்களினுடைய பண்பு என்று கேட்கப்படுமாக இருந்தால் இந்த 5 பிரதானமான பண்புகளை நாங்கள் செய்யணும். பதிவு செய்யப்பட்டதாக இருக்கும், ஒரு தொடர்பு ஊடகங்களாக இருக்கும், சான்றுகளாக அல்லது ஆதாரங்களாக, சான்று ஆதாரங்களாக இருக்கும், பௌதீக ரீதியானவையாகவோ அல்லது இலத்திரனியல் வடிவத்திலேயோ இருக்கலாம், வெவ்வேறு ஃபார்மட்ஸ்ல இருக்கும், வெவ்வேறு வடிவங்கள் அல்லது வெவ்வேறு விதமான ஸ்ட்ரக்சர், கட்டமைப்புகள்ல அவை இருக்கும். எழுத்து வடிவம், படங்கள், ஒளிப்பதிவு அல்லது இவற்றினுடைய சேர்க்கைகளாக இருக்கும். 5 பண்புகள் ஆவணங்கள் தொடர்பில் இருக்கு. ஆவணம், ஆவணப்படுத்தல், டாக்குமெண்டேஷன் ரெண்டுக்கும் இடையில என்ன வேறுபாடு? ஆவணம் மற்றும் ஆவணப்படுத்தல் என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு என்ன? இந்த இரண்டும் ஒரே பொருள் தருகிற சொற்கள் அல்ல. ஆவணம், ஆவணப்படுத்தல் என்பவை சமமான பொருள் தருகிற சொற்கள் அல்ல. ஆவணம் என்பது ஒரு authority அல்லது ரெஃபரன்ஸ் அல்லது ஏதாவது ஒரு அனலைஸ், ஸ்டடிஸ், ஒரு அதிகாரம் அல்லது உசாத்துணை அல்லது பகுப்பாய்வு அல்லது கற்கைகள், ஆய்வுகளுக்காக, ஸ்டடிஸ் என்று நான் சொல்லுகிறது கற்கைகள், ஆய்வுகள் பயன்படுத்தக்கூடிய தகவல் பதிவு. ஆவணம் என்பது ஒரு அதிகாரமாக, ஒரு authority, ஒரு சர்டிபிகேட், ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர், இந்த மாதிரியாக ஒரு அதிகாரம் அல்லது ஒரு உசாத்துணை, பகுப்பாய்வுகளுக்காக அல்லது கற்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய தகவல்கள் என்பவற்றினுடைய பதிவாக இருக்கும். ஆவணப்படுத்தல் என்பது பரந்த பொருள்ல நாங்கள் பேசுவோம். ஆவணங்களை உருவாக்குவது,
அதனை வழங்குவது, ஏனையவர்களுக்கு அவற்றை வழங்குவது, ஆவணங்களை வழங்குவது என்பதை பரப்புதல் என்று சொல்லுகிறார். ஆவணங்களை உருவாக்குவது, பரப்புவது, அவற்றை முகாமை செய்வது, பயன்படுத்துவது போன்ற தொடர்ச்சியான செயல்முறைகள் அனைத்தையும் நாங்கள் ஆவணப்படுத்தல் என்பதில் சொல்லுவோம். ஆவணம் என்கிறது ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் துண்டு. ஆவணம் என்பது ஒரு தகவல் துண்டு. இது ஒரு அதிகாரமாக, உசாத்துணையாக அல்லது பகுப்பாய்வுகளுக்கோ கற்கைகளுக்கோ பயன்படுத்தப்படுகிற தகவல் பதிவாக இருக்கலாம். ஆவணப்படுத்தல் என்பது பரந்த நோக்கிலானது. ஆவணங்களை உருவாக்குவது, அவற்றை பரப்புவது, நிர்வகிப்பது, பயன்படுத்துவது ஆகியவற்றின் தொடர்ச்சியான ஒரு செயல்முறையை குறிக்கும். இன்னும் விளக்கமாக சொல்வதாக இருந்தால், ஆவணம் ஒன்று தனக்கான ஒரு சுயசரிதையை கொண்டிருக்கும். ஆவணம் என்கிறது தனக்கான ஒரு சுயசரிதையை கொண்டிருக்கும். அதாவது ஒரு தகவல் சேகரிக்கப்படுதல் அல்லது ஆவணம் ஒன்று உருவாக்கப்படுதல், அதனை பாதுகாப்பது. பாதுகாப்பதுன்னா நாங்கள் ஃபைல்ல கொண்டே கட்டி வைப்போம். சேகரிக்கிறதுன்னா ஒரு கடிதம் கிடைக்குது, சரிதானே? ஒரு கடிதம் கிடைக்குது, இது கேப்சரிங் என்று சொல்லுவார் ஆங்கிலத்தில், பிடித்தல். அல்லது நாங்களாக ஒரு கடிதத்தை உருவாக்குகிறோம். உருவாக்குதல் அல்லது பிடித்தல், அதை நாங்கள் சேகரித்தல் என்று சொல்லுவோம். பின்னர் அதை கோவையில கொண்டு போய் கட்டி வைப்போம், ஒரு ஃபைல்ல வைப்போம். பாதுகாத்தல். ஒழுங்கமைத்தல். ஒழுங்கமைத்தல் என்றால் அதை, அந்த தகவலை நாங்கள் ஆல்பபெட் ஒழுங்கிலேயோ அல்லது நம்பர்லையோ இந்த மாதிரியாக கொண்டு போய் அதை ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம், சரிதானே? அது தொடர்பாக விவரணங்கள் வழங்குவோம். தேவைக்கு எடுத்து பயன்படுத்துவோம். அந்த தகவல்களை பயன்படுத்தி மீள புதிய தகவல்களை உருவாக்குவோம். இப்போ சில தகவல்கள் இருக்கும், அவற்றை எல்லாவற்றையும் சேர்த்து 5 ஆண்டுகளினுடைய புள்ளி விவரங்களை சேர்த்து 5 ஆண்டு அறிக்கை ஒன்றை செய்வோம். உருவாக்குதல், அவற்றை பரப்புதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை இது கொண்டிருக்கும். ஆவணம் ஒன்றின் சுயசரிதை என்பது ஆவணங்கள் அழைக்கப்படுவது வரையில தகவல்களை கொண்டிருக்கும். அப்ப ஆவணம் என்பதற்கும் ஆவணப்படுத்தல் என்பதற்கும் உள்ள பிரதானமான வேறுபாடு, முதல்ல நாங்கள் சொல்லுவோம், ஆவணம் என்பது ஒரு தகவல் துண்டம், பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அல்லது பீஸ் ஆஃப் டேட்டா. அது ஒரு அதிகாரமாக அல்லது உசாத்துணையாக, பகுப்பாய்வுக்காகவோ கற்கைக்காகவோ பயன்படுத்தக்கூடிய தகவல் ஒன்றின் பதிவாகவோ இருக்கு. ஆவணப்படுத்தல் என்பது பரந்த பொருள்ல பேசப்படுகிறது. ஆவணங்களை உருவாக்குவது, அவற்றை பரப்புவது, நிர்வகிப்பது, பயன்படுத்துவது போன்ற தொடர்ச்சியான செய்முறை. ஆவணம் ஒன்றின் சுயசரிதை என்பதற்குள் அடங்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஆவணப்படுத்தல் என்பது விவரிக்கிறது. ஆவணம் ஒன்றின் சுயசரிதை என்பதற்குள் அடங்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஆவணப்படுத்தல் விவரிக்கிறது. ஆகவே ஆவணம் மற்றும் ஆவணப்படுத்தல் என்பவற்றுக்கு இடையில எங்களுக்கு ஒரு தெளிவான வேறுபாடு தெரியும், சரிதானே? நான் திரும்ப திரும்ப சொல்லி அது உங்களுக்கு ஒரு நேர விரயமாக இருக்கும், நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த விடயத்துக்கு போ. இப்போதான் நாங்கள் எங்களுடைய தளத்துக்கு வருகிறோம். ஆவண முகாமைத்துவம், டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் என்றா இது, சரிதான்? இது ஆவணங்களை இலகுவாக அணுகக்கூடியது, அவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பது அல்லது பாதுகாப்பானவையாக மாற்றுகிற நோக்கத்தோடு ஆவணங்களை கையாளுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற செயல்முறைகளையும் அமைப்புகளையும் ஆவண முகாமைத்துவம் என்று வரையறை செய்யும். ஆவண முகாமைத்துவம் என்பது ஆவணங்களை எளிதாக அணுகவும் பாதுகாப்பாக மாற்றும் நோக்கத்துடனும் கையாள பயன்படுத்தப்படும், ஆவணங்களை கையாளுவதற்கு பயன்படுத்தப்படும் செயல்முறைகளையும் அமைப்புகளையும் உள்ளடக்கியது. ஆவண முகாமைத்துவம் ஆவணங்களை எளிதாக அணுகுவதற்கும் பாதுகாப்பாக மாற்றுவதற்கும் என கையாள பயன்படுத்தப்படுகின்ற, ஆவணங்களை கையாள போகிறோம், எப்படி அந்த ஆவணங்கள் இருக்க வேண்டும்? எளிதாக அணுகக்கூடியதாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும் நோக்கத்தோடு
ஆவணங்களை கையாளுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற செயல்முறைகளையும் அதற்கான அமைப்புகள் என்றால் ஒழுங்கமைப்பு, ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் எல்லாவற்றையும் சொல்லும். அமைப்புகளையும் உள்ளடக்கியது. இது ஒரு சுழற்சியை குறிக்கும். சுழற்சி என்பது ஆவணங்களை பெறுவது, கேப்சர் பண்றது சொன்ன ஆவணங்களை பெறுவது அல்லது உருவாக்குவது, சேமிப்பது, அவற்றை ஒழுங்கமைப்பது. ஒழுங்கமைப்பது என்றால் நீங்க ஆல்பபெட் ஓரளவு வைப்பீங்க, நம்பர் ஓரளவு வைப்பீங்க, அல்லது ஜியோகிராபிக்கல் ஏரியாவை பார்த்து வைப்பீங்கள், ஏதோ ஒரு வகையில் அவற்றை ஒழுங்கமைப்பீங்கள். தேவைப்படுகிற போது மீட்டெடுத்தல், ரீட்ரைவிங் சொல்லுவோம், மீட்டெடுத்தல், விநியோகித்தல், கண்காணித்தல். கண்காணித்தல் என்பது அதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் கையாளும் விதமாகவும், அதிகாரிக்க இல்லாதவர்கள் அவற்றை அணுகுவது தடை செய்யப்படுகிற விதமாகவும் அது கண்காணிக்கப்பட வேண்டும். அவற்றின் பயனுள்ள வாழ்நாள் முழுவதும் நிர்வகிப்பது, பயன்பாட்டு காலம் முடிவடைந்தவுடன் அளிப்பது ஆகிய செயல்முறைகள் ஆவண முகாமைத்துவத்துக்குள்ள வரும். நிறுவனம் ஒன்றில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் நிறுவனத்தினுடைய மூலோபாய செயற்பாடு, அவற்றின் மிக பிரதானமான ஸ்ட்ராட்டஜிக் ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம். மூலோபாய செயற்பாடுகள், நிதி சார்ந்த செயல்பாடு, அறிவு போன்றவற்றுக்கான ஒரு அறிவு சார்ந்த சொத்தாகும். மூலோபாய செயற்பாடு நிதி சார்ந்த செயல்பாடுகளுக்கு ஒரு அறிவு சார்ந்த சொத்து. ஆகவே ஆவணங்களை நாங்கள் திறம்பட நிர்வகிப்பதன் மூலம், ஆவண முகாமைத்துவம் செய்வதன் மூலமாக நிறுவனம் ஒன்று தன்னுடைய இலக்குகளை இலகுவாக விரைவாக அடைய முடியும். ஆவண முகாமைத்துவம் என்பது தொடர்பாக எளிமையாக விளங்கிக் கொள்கிற விதமாக இதை நாங்கள் 3 விதமாக சொல்ல போகிறோம். ஒன்று, ஆவண முகாமைத்துவம் என்பது ஆவணங்களை கையாள பயன்படுத்தப்படுகின்ற செயல்முறைகளையும் அமைப்புகளையும் உள்ளடக்குகிறது. ஆவண முகாமைத்துவம் என்பது ஆவணங்களை கையாளும் செயல்முறைகள், அமைப்புகள். அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னோம். ஆவணங்களை எளிதாக அணுகக்கூடியதாகவும் பாதுகாப்பானதாக மாற்றும் நோக்கத்துடனும் ஆவணங்களை கையாளுவதற்கு பயன்படுத்தப்படும் செயல்முறைகளையும் அமைப்புகளையும் உள்ளடக்கியது. எளிமையாக ஆவண கையாளலுக்கான பொறிமுறை ஆவண முகாமைத்துவம். இரண்டாவது, இது ஒரு சுழற்சியை கொண்டது. ஆவணங்களை பெறுவதிலிருந்து அவற்றின் பயன்பாட்டு காலம் முடிவடைந்தவுடன் ஆவணங்களை அளிப்பது வரையிலான ஒரு தொடர்ச்சியான செயல்முறை ஒழுங்கினை ஆவண முகாமைத்துவம் குறிக்கிறது. அதுக்குள்ள வெவ்வேறு விதமான படிமுறைகள், பெறுவது, சேமிப்பது, ஒழுங்கமைப்பது, மீட்டெடுப்பது, விநியோகிப்பது, கண்காணிப்பது, பயனுள்ள காலம் வரையும் அவற்றை பேணுவது, பயன்பாடு முடிவடைந்த பின்னர் அளிப்பது என்பவற்றை உள்ளடக்கியதாக இருக்கு. இப்படி படிமுறையாக சொல்லுகிற போது இலகுவாக திருப்பி பார்க்கிற போது விளங்கும். அப்ப முதல்ல ஆவணங்களை கையாள பயன்படுத்தப்படும் பொறிமுறை ஆவண முகாமைத்துவம். இரண்டாவது, ஆவண முகாமைத்துவம் என்பது ஒரு ஆவணத்தினுடைய வாழ்க்கை சக்கரத்தின் அனைத்து படிநிலைகளையும் உள்ளடக்கிய கையாளும் முறைமை. அதுக்கு ஒரு வாழ்க்கை சக்கரம் இருக்கு. அது கேப்சர் பண்ணுவதில் இருந்து அவற்றை சேமிப்பது, கைப்பற்றுவது அல்லது ஆக்குவது என உருவாக்குவதில் இருந்து அதை அளிப்பது வரையிலான வாழ்க்கை சக்கரம் முழுவதும் செயற்படுத்தப்படுகின்ற நடவடிக்கைகளின் தொகுதி ஆவண முகாமைத்துவம் என்பதாக சொல்லும். மூன்றாவது, இது நிறுவனத்தினுடைய மூலோபாய செயற்பாடுகள், நிதி சார்ந்த செயற்பாடுகளுக்கு ஆவணங்கள் முக்கியமானவை என்பதனால ஒரு நிறுவனம் தன்னுடைய இலக்கினை அடைவதற்கு, தன்னுடைய நோக்கத்தை இலகுவாகவும் விரைவாகவும் அடைந்து கொள்வதற்கு ஆவண முகாமைத்துவம் மிகவும் பெருமதியான பங்களிப்பை வழங்கும். சரி, நான் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத பகுதி என்பதனாலதான் இந்த பகுதியை நிலுவையில வைத்திருந்தேன். சொல்லுகிற போது ஏதேனும் புரிந்து கொள்வதில் சிரமம் இருந்தால் இதை வேற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய அபிப்பிராயம் இருந்தால் தயவு செய்து சொல்ல வரும். எங்களுக்கு தெரிந்த விடயங்களை பேசுவதை விட தெரியாத விடயங்களை கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. போப்புக்கள் என்றால் என்ன என்று ஆரம்பிக்கிறதுல எனக்கும் விருப்பமாக இருந்தது. ஆனால்
தெரியாத விடயங்களை நோக்கி நகர வேண்டிய இன்றைக்கு 3வது செயல்முறை. ஏதேனும் தெளிவின்மை இருந்தால் எனக்கு தெளிவாக சொல்ல தெரியவில்லை என்பதுதான் அர்த்தம். உங்களுக்கு புரிய இல்லை என்பது அல்ல, உங்களுக்கு புரியும் விதமாக எனக்கு சொல்ல வர இல்லை. அப்போ தயவு செய்து கைட் பண்ணுங்க, இதை வேற மாதிரி சொல்லுங்க, விளங்க இல்லை என்பதை மெசேஜில் போட்டாலும் பரவாயில்லை. சரி, நான் தொடர்ந்து பேசுகிறேன். ஆவண முகாமைத்துவத்தில் பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகள். ஆவண முகாமைத்துவத்தில் என்ன வகையான பிரின்சிபிள்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண வேணும்? சரிதானே? இந்த கொள்கைகள் அல்லது இந்த விதமான கோட்பாடுகள், கொள்கை என்பது பாலிசி, இது பிரின்சிபல், கோட்பாடு. இந்த கோட்பாடுகள் ஒரு ஆவண முகாமைத்துவத்தில் பின்பற்றப்பட வேண்டியவை. ஒன்று, அவை சட்டங்கள் விதிமுறைகளுக்கு இணங்குபவையாக இருக்க வேண்டும். நாங்கள் இணக்கம் என்று சொல்லுவோம். ஆவணங்களை பேணுவது என்பது தொடர்புடைய சட்டங்கள், விதிமுறைகள், நிறுவனத்துடைய கொள்கைகளுக்கு ஏற்ப பதிவுகளை நிர்வகிக்க வேண்டும். சட்டங்களில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கோம், நிதி தொடர்பான ஆவணங்கள் என்றால் நிதி ஒழுங்கு விதிகளில் அல்லது தாபன ஒழுங்கு விதிகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதமாக ஆவணங்களை வைத்திருக்கோம். அல்லது முகாமைத்துவ நடைமுறைகள் தொடர்பாக தாபன விதிக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளுக்கு அமைவாக அலுவலக கடிதங்களை முகாமை செய்ய வேண்டும். அதான் இணக்கம் என்று சொல்லுவோம். 2வது, தக்க வைத்தல், பிடித்து வைத்தல். சரியா? தக்க வைத்தல் அல்லது பிடித்து வைத்தல். ஆவணங்கள் அல்லது ரெக்கார்ட்ஸ், பதிவுகள். நீங்க பதிவுகள் என்று சொல்லுகிறத நீங்க ரெக்கார்ட்ஸ் என்று எடுத்துக்கோங்க. அவற்றினுடைய வகை, சட்ட தேவைப்பாடுகள் என்பவற்றினுடைய அடிப்படையில் பொருத்தமான காலத்துக்கு தக்க வைக்கப்பட வேண்டும். பொருத்தமான காலத்துக்கு வச்சிருக்கணும் என்றால் மேலதிகமான காலத்துக்கு அதை வச்சிருக்க கூடாது. உரிய காலத்துக்கு முன்பாக அளிக்கப்படவும் கூடாது. இது முக்கியமான ஒரு கொள்கை. முதலாவது, உரிய சட்டங்கள் விதிமுறைகளுக்கு அமைவாக பதிவுகள் உருவாக்கப்பட்டு அவற்றை நிர்வகிக்க வேண்டும். 2வது, சட்ட தேவைப்பாடுகள் அவற்றினுடைய வகை என்பவற்றுக்கு அமைவாக அவை பொருத்தமான காலத்துக்கு வைத்திருக்கப்பட வேண்டும். 3வது, தகவல்களுக்கான பாதுகாப்பு. மேலே இந்த தகவல்களுக்கான பாதுகாப்பு என்பது 2 விதமாக இருக்கும். ஒன்று, தகவல்கள் அழிவடையாமல் பாதுகாப்பது. 2வது, அந்த தகவல்கள், அங்குள்ள தகவல்கள் திருடப்படாமல் பாதுகாக்கிறது. பௌதிக ரீதியான பாதுகாப்பு மற்றும் தகவல்களுக்கான பாதுகாப்பு, இந்த 2ஐயும் கொண்டிருக்க வேண்டும். பௌதிக ரீதியான பாதுகாப்பு என்பது கிளியாமல், அழியாமல், மழை, வெள்ளம் இப்படியாக நாங்கள் விளக்கமாக பின்னர் பார்ப்போம். அதுக்கு ஒரு பிசிக்கல் டேமேஜ் வராமல் பாதுகாத்தல். 2வது, தகவல் இருக்கும், ஆனா எல்லாரும் அதை போட்டோ பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க அல்லது நாங்கள் ஒருத்தருக்கும் தெரியாத அந்த தகவல் எல்லாருக்குமே போய் சேர்ந்துட்டது. அதுதான் நாங்கள் இதுல இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்றோம். ப்ரொடெக்ஷன் என்றது அங்கீகரிக்கப்படாத அணுகல்களிலிருந்து பாதுகாப்பு பொறுப்பு. சரிதானே? அப்போ தகவல்களுடைய பாதுகாப்பும் ஆவண முகாமைத்துவத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கோட்பாடு. பொறுப்பு கூறுவது, தகவல்களை வைத்திருப்பதற்கும் வழங்குவதற்கும் அவை தொடர்பாக எழக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்வதற்கு ஆட்கள் இருக்க வேண்டும். ஒரு தரட்டு தான் இருக்க வேண்டும் என்றில்லை, அந்த தகவல் தொடர்பாக அதற்கென ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். பதிவுகளை உருவாக்குவது, பராமரிப்பது, அகற்றுவது, அது தொடர்பில் பொறுப்பு கூறுவது, அந்த தகவல்களை வழங்குவது போன்றவற்றுக்கு யாரோ பொறுப்பேற்க வேண்டும். வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். தகவல்கள் பராமரிக்கப்படுகின்ற முறை வெளிப்படைத்தன்மை, தகவல்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அர்த்தம் இல்லை. சரிதானே? தகவல்கள் பராமரிக்கப்படுகின்ற முறைமை வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேணும். கணக்காய்வு, இங்கு தணிக்கை என்று பயன்படுத்துகிறது. அந்த ஒட்டுமொத்தமாக ஆடிட் என்று வச்சுக்கொள்வோம். வெறுமனே கணக்கு மட்டும் ஆய்வு செய்யப்படுவதில்லை, முழுவதும் ஆய்வு செய்யப்படுவதில்லை. தணிக்கை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். சரிதானே? ஆடிட் அண்ட் இவாலுவேஷன், தணிக்கை மற்றும் மதிப்பாய்வுக்கு அனுமதிப்பதாக இருக்க வேணும். அதற்குரிய விடயங்களை அந்த தகவல்கள் வழங்கவும். மற்றது ஏன் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயப்பாடு இருக்கணும், ஒரு ரேஷனல் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். நிறுவனங்களிலே ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டு பேணப்படுவதற்கு போதிய அளவு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும்.
நிறுவனத்துக்கு பயன்படாத தகவல்களை சேகரிக்க கூடாது. இது ஆவண முகாமைத்துவத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான கோட்பாடு. சரி, 6 கோட்பாடு இதுல காட்சிப்படுத்தி பேசியிருக்கிறேன். இதை தொடர்ந்து அடுத்த பகுதியை காட்சிப்படுத்துகிறேன். தகவல்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். வெரிஃபிகேஷன். நிறுவனத்தினால பதிவு செய்ய வேணப்படும் தகவல்கள் உறுதியான ஆதாரங்களுடைய தகவலாக இருக்க வேண்டும். சிக்கனம், ஆவணங்கள் தயாரிப்பது பேணுவதில் சிக்கனத்தன்மை இருக்க வேணும். ஒரு இன்டெகிரிட்டின்னு சொல்லுவேன், நேர்மை. பதிவுகள் முழுமையான நம்பகத்தன்மை கொண்டவையாக துல்லியமான தரவுகளாக இருக்க வேணும். அடுத்தது உண்மையாக சரியாக பிழைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இங்க 2 விடயங்களும் ஒன்றோடு ஒன்று பொருந்தி போகிறது தான். அதை 2ஆகத்தான் பயன்படுத்துகிறார்கள். நேர்மையானவையாக இருக்க வேணும், துல்லியமானவையாக இருக்க வேணும். அதுபோல ரகசியத்தன்மை, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ், உணர்திறன் மிக்க தகவல்கள் பாதுகாக்கப்பட்டு ரகசியமாக வைக்கப்பட வேண்டும். சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனுக்கு கட்டாயமாக அதிக பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதுபோல தேவைப்படும் போது அவற்றை அணுகக்கூடியதாகவும் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். தகவல் அவசரத்துக்கு கிடைக்கணும். சரியா? கிடைக்காத தகவல் வைத்திருந்து பிரயோசனம் இல்லை. வகைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். பொருத்தமான முறையில் வகைப்படுத்துதல். எப்படி வகைப்படுத்தலாம் என்பது தொடர்பில் நாங்கள் தொடர்ந்து படிப்போம். தகவல்கள் உரிய வகையில வகைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு தேவைப்படக்கூடிய கால அளவுக்கு மட்டும் வைத்திருக்கப்பட வேண்டும். அதுக்கான பீரியட் தேவையில்லாம வச்சிருக்க கூடாது. முந்தியும் அழிச்சு போடக்கூடாது. அதுபோல அதை இடமாற்றம் செய்த பதிவேடுகள், ஆவணங்கள், கோப்புகள் தேவையில்லாத போது அவை பாதுகாப்பாகவும் சரியாகவும் அகற்றப்பட வேண்டும். இந்த பேணப்பட வேண்டிய காலம் என்று சொல்லுகிறது. சில வேளைகள்ல அந்த தகவல்கள் அடிக்கடி தேவைப்படாது, போதாவது தேவைப்படலாம் என்கிற போது அவற்றை அருகில வைத்து பேண தேவையில்லை. அவற்றை கொண்டு போய் பதிவேட்டறை, ரெக்கார்ட் ரூம்ல வச்சு பாதுகாப்பிடும். ரெக்கார்ட் ரூம்லையும் வச்சிருக்க தேவையில்லை என்றால் அவற்றை அழிப்பார்கள். அப்ப பாதுகாப்பான முறையிலே அகற்றுதல் என்பது ஆவண காப்பகங்களில் வைத்திருப்பதையும் அழிப்பதையும் உள்ளடக்கியதாக இருக்கும். சரி, இப்ப இந்த ஆவண முகாமைத்துவத்தினுடைய முக்கியமான கோட்பாடுகள், அதாவது ஒரு பின்பற்றப்பட வேண்டிய முக்கியமான எண்ணக்கருக்கள், என்னென்ன விடயங்களை நாங்கள் எல்லா கருத்தில் எடுக்க வேண்டும். ஆவண முகாமைத்துவம் ஒன்றில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்க வேண்டும். அது சட்டங்கள் விதிமுறைகளுக்கு அமைவாக இருக்க வேணும். சட்ட தேவைப்பாடுகள் மற்றும் அவற்றின் வகை அடிப்படையில பொருத்தமான காலத்துக்கு தக்க வைக்கப்பட வேண்டும். அவசரப்பட்டு அழைச்சிடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. பின்னால் ஒரு இடத்துல நாங்கள் சொல்லுவோம், தேவைக்கு மிஞ்சின காலம் வச்சிருக்க கூடாது. அது இன்னொரு கோட்பாடாக இருக்கு. இது பொருத்தமான காலத்துக்கு வச்சிருக்க வேணும். இன்னொரு கோட்பாடு நாங்கள் சொல்லுகிறோம், தேவையில்லாத காலப்பகுதிக்கு தேவைப்படக்கூடிய கால அளவுக்கு மட்டும் வைத்திருக்க வேண்டும். தேவையில்லாத காலப்பகுதியில் அவற்றை நாங்கள் அகற்றி விட வேண்டும். அது இன்னொரு கோட்பாடாக சொல்லுங்கள். தகவல்களுக்கான பாதுகாப்பு, பொறுப்பு கூறுவது, வெளிப்படைத்தன்மை, நியாயப்படுத்தல், நேர்மை, துல்லியம் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேணும். சிக்கனத்தன்மை கொண்டதாக இருக்க வேணும். ரகசியமானதாக இருக்க வேணும். தேவைகளுக்கு ஏற்ப இலகுவாக விரைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். வகைப்படுத்தல் என்பது வெறுமனே பெயர் ஒழுங்கிலேயோ இலக்க ஒழுங்கிலேயோ வகைப்படுத்துவது மட்டுமல்ல. சில வேளையில வரைபடங்கள் தனியாக, இப்படியாக, சரிதான், ஒவ்வொன்றாக, ஒளிப்பதிவுகள் தனியாக, ஒளிப்பதிவுகள் தனியாக, இலத்திரனியல் கோப்புகள் ஒரு விதமாக இவ்வாறு பேணப்படுவதாக இருக்கும். இவற்றை உள்ளடக்கியதாக நீங்கள் ஆவண முகாமைத்துவத்தில் பின்பற்றப்பட வேண்டிய கோட்பாடுகள் அல்லது ஆவண முகாமைத்துவம் கொண்டிருக்கின்ற கோட்பாடுகள் என்கிறதாக பேசுகிறேன். சரி, இப்ப நாங்கள் இதை இன்னொரு விதமாக பேச போகிறோம். ஆவண முகாமைத்துவத்தினுடைய கீ ஆஸ்பெக்ட். கீ ஆஸ்பெக்ட் என்பது முக்கியமான உறுப்புகள் அல்லது முக்கியமான அம்சங்கள். இதை இன்னும் சுருக்கமாக நாங்கள் ஆவண முகாமைத்துவத்தில் அதனுடைய வாழ்க்கை வட்டம், ஆவணத்தினுடைய வாழ்க்கை வட்டம் என்பது போலவும் இதை பேசலாம்.
சரிதானே? ஆவண முகாமைத்துவத்தினுடைய படிமுறைகள் கேட்கப்பட்டாலும் இந்த விடயத்தை நாங்கள் திரும்ப பேச போனோம். இந்த எவ்வளவு தூரம் நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கேள்வியை அணுகுவது இலகுவாக இருக்கும். அலுவலக முறைமையில் இருக்கக்கூடிய நெருக்கீடு என்னென்றால் எல்லா கேள்வியும் ஒரே மாதிரியா தெரியும். மிக துல்லியமாக இதை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் திரும்ப ஒரு பகுதி அந்த ஞாபகப்படுத்தலுக்குள்ள போகல. கோப்பு, கோப்பிடல் முறை என்பது மூன்றுக்குமே ஒரு தெளிவான வேறுபாடு எங்களுக்கு தெரியும். இந்த கோப்புகள் என்பது ஆவணங்கள் என்கிற ஒரு பெருங்கடல்ல ஒரு பகுதியாகும். கடல் பிரதான பகுதி. ஆவணங்கள் என்பதனுடைய பிரதான ஒரு பகுதியாக கோப்புகள் என்பது இருக்கிறதாலதான் நாங்கள் கோப்புகளை முதல்ல எடுத்து பேசலாம். அந்த கோப்பு ஒரு கோவை, ஒரு ஃபைலை நீங்க நினைத்து கொண்டீங்க என்றால் ஒரு ஃபைலை நினைக்கணும், ஒட்டுமொத்தமான ஃபைலை நினைக்கக்கூடாது. ஒரு ஃபைலை நினைத்து கொண்டீங்க என்றால் அது ஆவண முகாமைத்துவம் தொடர்பாக உங்களுக்கு தெளிவான புரிதலை கொண்டு வரும். அதுக்காக தான் அடிக்கடி அந்த ஃபைலை பற்றி சொல்லிக் கொண்டு வருது. சரிதானே? இது ஆவண முகாமைத்துவம் என்பது ஆவணங்களை பெறுவதில் இருந்து அல்லது ஆவணங்களை பிடிப்பதில் இருந்து கேப்சர் பண்ணுவதில் தொடங்கி அவற்றுக்கான பயன்பாடு முடிவடைந்த பின்னர் சட்ட தேவைப்பாடுகள், நிறுவன விதிகளுக்கு அமைவாக அவற்றை அளிப்பது வரையிலான அந்த படிமுறைகளைத்தான் நாங்கள் ஆவண முகாமைத்துவத்தின் முக்கியமான அம்சங்கள் என்பதாகவும் பேசப்போம். அப்போ முதலாவது கேப்சர் பண்றது, ஆவணங்களை பெறுவது அல்லது ஸ்கேன் பண்றது, இணையதளங்கள் போன்றவற்றில் இருந்து ஃபைலை டவுன்லோட் பண்றது, அல்லது நாங்கள் புதிதாக ஆவணம் ஒன்றை உருவாக்கி கொள்வது. ஒரு பதில் கடிதம் வரைகிறோம் என்றால் அது ஆவணங்களை உருவாக்குவது, ஆவணம் ஒன்றை பெறுவது, ஆவணங்களை ஸ்கேன் பண்றது, அல்லது டிஜிட்டல் ஃபைல் ஒன்றை டவுன்லோட் பண்ணி கொள்வது. இந்த மாதிரியாக இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பெறுதல் என்று சொல்லுவோம். இரண்டாவது சேமிப்பு. இந்த ஆவணத்தை எங்க வைக்கிறோம்? இப்ப கம்ப்யூட்டர் என்று சொல்லி சொன்னா நாங்கள் அதை டி டிரைவ்ல வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி, அல்லது எந்த ஃபைல்ல வச்சிருக்கிறோம். ஒரு ஃபைலுக்கு பேரெல்லாம் போட்டு நாங்கள் அதுதான் பின்னுக்கு படிக்கிறோம். ஆவணங்கள் எங்க வைக்கப்படுகிறது என்பது சேமிப்பு என்பதாக இருக்கும். இது ஒரு பௌதீக வடிவ கோப்பு, பிசிக்கல் ஃபைல் ஒன்றுலையோ அல்லது கம்ப்யூட்டர்லையோ, அல்லது இன்னைக்கு நிறைய இருக்கேன்னு கிளவுட்ல வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு இணைய வலையமைப்பில் வைத்திருக்கிறது. இரண்டாவது பெறுவது, வைத்திருப்பது. மூன்றாவது அவற்றை ஒழுங்கமைக்கிறது. ஒழுங்கமைக்கிறது என்றால் அதை கிளாசிஃபை பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கிறது. ஒரு கிளாசிபிகேஷன், ஒரு ஸ்ட்ரக்சர், அதை வகுப்பாக்கம் செய்து வகைப்படுத்தி அதை கட்டமைத்து வைத்திருக்கும். இலகுவாக எடுக்கக்கூடிய மாதிரியாக, எளிதாக மீட்டெடுப்பதற்காக ஆவணங்களை ஷெடியூல் பண்றது, கிளாசிபிகேஷன், அடுத்தது அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், அட்டவணைப்படுத்துவது, வகைப்படுத்துவது, கட்டமைப்பு என்று தேவையான போது அவற்றை விரைவாக இலகுவாக பெற்றுக்கொள்வதை மீட்டெடுப்பு என்று சொல்லி சொல்லுவோம். ரீட்ரைவ். சரியான ஆவணங்களை விரைவாக திறமையாக தேடிப்பெறுகிற செயல்பாடு. விநியோகித்தல், டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்றோம். இதை நிறுவனத்துக்கு உள்ளேயோ நிறுவனத்துக்கு வெளியேயோ தகவல் தேவைப்படுபவர்களுக்கு அந்த ஆவணங்களில் உள்ள தகவல்களை பகிர்ந்தளிக்கின்ற அல்லது பரிமாறுகிற செயல்முறையை குறிக்கும். வாழ்க்கை சுழற்சி முகாமைத்துவம். இது ஆவணத்தின் எல்லா நிலைகளையும் உள்ளடக்கும். அதாவது அது உருவாக்கப்படுவதில் இருந்து பதிவேட்டறைக்கு அனுப்பப்படுவது அல்லது அளிப்பது வரையில இது இருக்கும். இப்போ இந்த 6 விடயத்தையும் நீங்கள் ஞாபகத்துல வைத்துக் கொண்டிருந்தால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வியை கேட்டு போட்டு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளியியல் திட்டத்தில் ஒரு சிறிய வேறுபாட்டோட கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவருடைய புள்ளியியல் திட்டத்தை நீங்க நாங்கள் விட எழுதுறதில்லை தானே. நாங்கள் பரீட்சை போகிற போது கேள்விக்குரிய புள்ளியியல் திட்டத்தோடைய போறதில்லை தானே. அவர் ஒரு வாழ்க்கை வட்டம் என்று கேட்கிற போது கூட இதைத்தான் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை கொஞ்சம் சுருக்கி கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். சரியா? இப்போ இயல்பா சிந்திச்சு பாருங்க. நாங்கள் ஒரு ஆவணத்தை கேப்சர் பண்றோம். முதல்ல கேப்சர் பண்றது என்றது ஒரு கடிதத்தை அடிச்சு அனுப்பிட்டு அது இந்த ஒப்வியஸ் காப்பியே எடுக்கிறதும் கேப்சர் பண்றது தான். அடுத்தது ஸ்டோர் பண்றோம்.
என்ன சேமிக்கிறோம், ஏதோ ஒரு ஃபைல்ல கட்டுறோம். மூன்றாவது அதை ஒழுங்கமைச்சு கொண்டு போய் வைக்கிறோம். கோவையை கொண்டு போய் ஒரு இடத்துல நாங்கள் தேவைப்படுற நேரம் எடுக்கக்கூடிய மாதிரியாக அதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கும். ஒழுங்கமைத்து வைத்திருக்கேன். தேவைப்படுற நேரம் போய் எடுத்து பாவிக்கிறேன். இந்த தகவல் வேற யாருக்காவது பயன்பாட்டுக்கு தேவைப்பட்டால், பயன்பாட்டுக்கே தேவைப்படாதென்றால் இது ஒன்றும் செய்ய மாட்டோம். சேமிக்கிறதோ ஒழுங்கமைக்கிறதோ மீட்டெடுக்கிறதோ ஒன்றும் செய்ய மாட்டோம். தேவைப்படும் என்றால் தானே கொண்டு போய் ஒழுங்கமைச்சு வைப்போம். தேவைப்படுற போது மீட்டெடுப்போம். யாருக்காவது உள்ளுக்கு அலுவலகத்துக்குள்ளேயோ அல்லது வேறு வழி நபர்களுக்கோ இந்த விடயங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பயனாளிகள் அவர்களுக்கு தகவல்கள் பகிர்தல். வாழ்க்கை சுழற்சி காலத்தின் முகாமைத்துவம் அது தட்டப்படுவதில் இருந்து கேப்சர் பண்ணது பிடித்த என்ன ஆவணத்தினுடைய உருவாக்கம் தொடக்கம், அதனை பதிவேட்டறைக்கு அனுப்புதல் அல்லது அளித்தல் வரையிலான செயற்பாடு, அதை வாழ்க்கை சுழற்சி முகாமைத்துவம், லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவோம். இவ்வளவும் ஒரு ஆவணத்தினுடைய வாழ்க்கை வட்டம் என்பதாக அல்லது ஆவண முகாமைத்துவத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்று கேட்டால் அல்லது முக்கிய கட்டங்கள் என்று கேட்டால், ஆவண முகாமைத்துவம் ஒன்றின் முக்கியமான கட்டங்கள் என்று கேட்கப்பட்டாலும் இதை நாங்கள் சொல்லலாம். முக்கியமான அம்சங்கள் என்று கேட்கப்பட்டாலும் சொல்லலாம். சரிதானே? இவ்வளவும் ஆவண முகாமைத்துவம் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான படிமுறைகள் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளே. இத இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி அந்த 6 பகுதியை இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஆக்கி அல்லது வேறொரு விதமாக படிமுறைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். நான் விளக்கத்துக்காக உங்களுக்கு அந்த பகுதியையும் பாடக்குறிப்பில் தருவன். உண்மையில மேல சொல்லப்பட்ட விடயம்தான். ஆவண முகாமைத்துவத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த 6 விடயத்தையும் தான் இன்னும் அதனுடைய வாழ்க்கை வட்டம், படிமுறைகள் என்பதாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளும். கொஞ்சம் இந்த விடயத்தை இன்னும் விளக்கமாக இன்னொரு குறிப்பாக தரப்பட்டிருக்க. இதுக்கும் அதுக்கு இடையில வித்தியாசம், இது வேறு அது வேறு என்பதாக இல்லை. சரிதானே? முக்கிய அம்சங்கள் என்று வருகிற போது இப்படி கொடுத்திருக்கிறோம். அதனுடைய வாழ்க்கை வட்டம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அதை பேசி இருக்கிறோம். முதலாவது ஆவண பிடிப்பு அல்லது ஆவணங்களை தயாரிப்பது. நான் ஏற்கனவே சொன்னது போலதான் ஒரு புதிய ஆவணத்தை உருவாக்குகின்ற அல்லது பௌதிக ரீதியான டிஜிட்டல் ரீதியான ஒரு உள்ளடக்கம் ஒன்றாக தகவலை பதிவு செய்கின்ற அல்லது ஒரு தகவல் ஆவணம் ஒன்றை பெறுகின்ற செயல்முறையை இது சொல்லும். அதாவது எங்களுக்கு ஆவணத்தினுடைய முக்கியத்துவம், அதை பாதுகாக்க வேண்டிய காலம் போன்றவற்றை கொண்டு பொருத்தமான முறையில் நாங்கள் ஆவணத்தை தயாரிப்போம். சில வேளைகளில் அவற்றை உறுதியான ஆவணங்களாக, அச்சிடப்பட்ட ஆவணங்களாக அதை பெற்றுக்கொள்வோம். அதுக்குரிய கடதாசியே நாங்கள் தீர்மானிக்கிறது உண்டு. என்ன வகையான கடதாசியில இது செய்யப்பட வேணும்? ஒரு பிறப்பு அத்தாட்சி பத்திரம் அல்லது ஒருவருக்கு வழங்கப்படுகிற பட்டச் சான்றிதழ், ஒரு கூட்டத்துக்காக வழங்கப்படுகிற அழைப்பிதழ், இது எல்லாமே ஒரு ஆவணம் தான், ஆவண தயாரிப்பு தான். ஆனால் அதுக்கு பயன்படுத்துகிற கடதாசிகள் ஒன்றல்ல. பல்கலைக்கழகத்தில் ஒருவருக்கு வழங்கப்படுகிற பட்டச் சான்றிதழுக்கு பயன்படுத்துகிற கடதாசியும் நாங்கள் தேர்தலில் அறிவூட்டல் கருத்தரங்கு ஒன்று, சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடத்துறது கொடுக்குற கடிதமும் ஒரே வகையான ஆவண தயாரிப்பை கொண்டிருக்காது. இப்போ முதலாவது ஆவண பிடிப்பு அல்லது ஆவணங்களை தயாரித்தல் வாழ்க்கை வட்டத்தின் முதலாவது படிமுறை. இது தயாரிக்கிற போது அந்த தயாரிப்பின் தரம் என்பது பொருத்தமான முறையில அமைந்திருக்கு. ஆவணங்களை தயாரிப்பது என்பது அது பௌதிக ரீதியா டிஜிட்டலா ஆவணம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவமானது, எவ்வளவு காலத்துக்கு அதை பாதுகாக்க வேணும், என்ன அவற்றினுடைய பயன்பாடு கருதி பொருத்தமான முறையில ஆவணங்களை தயாரிக்க வேணும். இது தொடர்பில் நான் வெளியில போய் பேச இல்லை. அதுக்காக நீங்கள் இந்த திருமணங்களுக்கு தயாரிக்கப்படுற திருமண அழைப்பிதழ் இந்த ஆவண முகாமைத்துவத்துக்கு உட்படுமா எல்லாம் என்ன கேட்கக்கூடாது. சரியா? அது எவ்வளவு காலம் பாதுகாக்க வேண்டியது,
அதுக்கு இந்த பயன்பாடு என்ன என்றதெல்லாம் யோசிச்சு நாங்கள் ஆவணம் செய்யறோமா. நாங்கள் படிக்கிறது எங்களை பரீட்சை சூப்பரா ஆயிடுச்சேன் அதுக்கு படிப்போம். தேவை எல்லாமே 100 விடயங்கள் எல்லாத்தையும் யோசிப்பா. அப்ப முதலாவது ஆவணப்பிடிப்பு அல்லது ஆவணங்களை தயாரித்தல், இது முதலாவது படிமுறை. இதுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியும். இது ஒரு ஆவணத்தை பெறுவது அல்லது தயாரிப்பதாக இருக்கும். அது பௌதிக ரீதியா பிசிக்கலா இருக்கலாம் அல்லது டிஜிட்டலோ எலக்ட்ரானிக்ஸோ இருக்கும். ஒரு சாஃப்ட் காப்பி சொல்லுவோம். ஆவணங்கள் தயாரிக்கப்படுவது அல்லது ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்ற அதனுடைய பொருத்தமான தன்மை என்பது அது பயன்படுத்த வேண்டிய காலம், ஆவணத்தின் முக்கியத்துவம், அதை என்ன தேவைக்கு பயன்படுத்துகிறோம் போன்ற விடயங்களை கொண்டு பொருத்தமான முறையில் தயாரிக்கப்படும். இரண்டாவது களஞ்சியப்படுத்தல். இது நாங்கள் அங்கே பார்த்த விஷயம் தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். களஞ்சியப்படுத்தல் என்பது ஃபைல் பண்ணுறது. ஃபைல் பண்ணி அதை அலமாரியிலையோ ஒரு கேபினெட்ல சேர்த்து வைக்கிறது. சரி, அதே போல சில வேளையில கம்ப்யூட்டரைஸ் பண்ணினா கணினிமயமாக்கப்பட்ட கணினி சரியா என்கிறது ஒரு சந்தேகம் இருக்கிறது. சில இடங்கள்ல கணிப்பான் என்பது பயன்படுத்த கணினி என்று போட்டிருக்குது. நீங்க கணினி என்று கருதினா அப்படியே வச்சுக்கொள்ளும். சரிதானே? அப்ப கணினிமயமாக்கப்பட்ட ஆவணப்பிடிப்புல இதுவும் ஒரு டிஜிட்டலாவோ ஏதோ ஒரு சாஃப்ட் காப்பி ஒன்று அதை கொண்டு போய் அதை நாங்கள் வேர்ட்ல வைக்கிறோம், எக்ஸல்ல செய்கிறோம். சரியா? அக்சஸ்ல செய்கிறோம். இதுதான் ஆவணங்களை களஞ்சியப்படுத்து. அடுத்தது அதை வச்சதை திருப்பி எடுக்கக்கூடிய மாதிரியாக அதை கோடிங் செய்கிறது. இண்டெக்சிங் அண்ட் கோடிங். நாங்கள் இலகுவாக போய் எடுக்கக்கூடிய மாதிரியாக அதை வரிசைப்படுத்துறது, அதை ஆகர வரிசைப்படுத்தல் போன்ற பல்வேறு விதமான குறியீடுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் தேவைக்கேற்றபடி அதை களஞ்சியப்படுத்திட்டோம்னா களஞ்சியப்படுத்தினதை அணுகக்கூடிய விதமாக அதுக்கு இண்டெக்சிங் அண்ட் கோடிங், அதுக்கு சுட்டி இடுதலும் குறியீடுதலும் என்பதாக வச்சுக்கலாம். குறியீடுதல் சுட்டியிடுதல் என்பதாக இருக்கு. அப்ப இங்க நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபைல் மேனேஜ்மெண்ட்லையும் பொருத்தமான இண்டெக்ஸ் ஒன்றை பயன்படுத்திட்டோம். நாங்கள் பௌதிக ரீதியான ஆவணங்களில் கூடுதலான கவனத்தை செலுத்தி இதை பேசிக்கொண்டு வருகிறோம். நாலாவது ஆவணத்தை மீளப்பெறுவது, பயன்படுத்துவது. ஆவணத்தை மீளப்பெறுவது, பயன்படுத்துவது. எங்களுக்கு அவசியப்படுகிற வேலைகள்ல ஆவணங்களை தேடி சென்று உரிய இடத்துல போய் ஆவணத்தை விரைவாக எடுத்து வந்து பயன்படுத்துவதாக இருக்கு. அது டிஜிட்டல் முறையிலாக இருந்தால் உரிய சாதனத்தை அணுகி விரைவாக தாமதம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பது மீளப்பெறுதல் மற்றும் பயன்படுத்தல். ஆவணங்களை தக்க வைத்தல் மற்றும் காப்பகப்படுத்தல். ஆவணங்களை தக்க வைக்கிறது, காப்பகப்படுத்துகிறது என்பது ஒன்று வைத்திருத்தல். அது மிகவும் முக்கியமானவை சாதாரணமான தகவல்கள், பயன்பாடற்றவை என்பது போன்ற வகைப்பாட்டுக்குள்ளவை. இவ்வாறு இருக்கிற போது அவற்றை மிக முக்கியமானவை எவ்வளவு காலம் அது பேணப்பட வேண்டும், சட்டத்தினாலே என்ன சொல்லி இருக்கு, எங்களுக்கு அது எப்படி பயன்படும் போன்ற விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த ஆவணங்களை சேமித்து வைத்திருப்பது, ஆவண தக்க வைத்து. அடிக்கடி தேவைப்படாது, போதேனும் தேவைப்படலாம் என்று கருதப்படக்கூடியவற்றை அருகில வைத்துக் கொள்ளாமல் அது எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அது கொஞ்சம் தொலைவில் பாதுகாப்பான தனியான இடம் ஒன்றில் அவற்றை ஒரு முறைமைக்கமைவாக சேமித்து வைப்பது காப்பகப்படுத்தல் என்று சொல்லி, தேவைப்படும் போது மட்டும் அதை மீட்டெடுக்கக்கூடியதாக, தேவைப்படுகின்ற போது அந்த ஆவணத்தினுடைய இருப்பிடத்தை விரைவாக கண்டறிந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தக்க வைப்பது காப்பகப்படுத்தல் என்று சொல்லப்படும். பயன்பாட்டு காலம் முடிந்த ஆவணங்களை, முக்கியமற்ற தேவையற்ற ஆவணங்கள், சட்ட தேவைப்பாடுகள், நிர்வாக தேவைப்பாடுகள் நிறைவு பெற்ற பின்னர் அவை அளிக்கப்படலாம். அதற்குரிய நிறுவன விதிமுறைகளுக்கு அமைவாக அவை அளிக்கப்படும். ஆவணங்களை அளித்தல்
இப்ப பாருங்க, மேல சொல்லப்பட்டதுக்கும் இதுக்கும் இடையில பெரிய வேறுபாடு எல்லாம் இல்லை. சரிதானே? மேல சொல்லப்பட்ட விடயம் நாங்கள் இன்னொரு தலைப்பில் இந்த விடயத்தை பேசி இருந்தோம். ஆவண முகாமைத்துவத்தினுடைய முக்கியமான அம்சங்கள், அதனுடைய முக்கியமான கூறுகள், முக்கிய படிமுறைகள் என்பதைத்தான் எளிமையாக சொல்லிடுறேன். இப்போ கொஞ்சம் விளக்கமா பேசி இருக்கிறோம், அவ்வளவுதான். அது என்ன என்று சொல்லி ஆவணங்களை பெறுதல், சேமித்தல், ஒழுங்கமைத்தல், மீட்டெடுத்தலும், பயன்படுத்தலும். அந்த பயன்படுத்தல் என்பதை எங்க விநியோகம் என்று சொல்லுகிறோம். வாழ்க்கை சுழற்சியின் முகாமைத்துவம் கொஞ்சம் விளக்கமாக திருப்பி பேசியிருக்கு. பாருங்க, ஆவணங்களை பிடித்தல், தயாரித்தல், களஞ்சியப்படுத்தி வைத்திருத்தல், அவற்றை நிரல்படுத்தி குறியீடுவது, மீளப்பெற்று பயன்படுத்துவது, குறித்த காலத்துக்கு பொருத்தமான முறையில் தக்க வைத்திருத்தல் அல்லது பதிவேட்டறைகளில் வைத்திருத்தல், அழித்தல் என்கிற 6 படிமுறைகளுக்கு ஊடாக ஆவணங்களினுடைய வாழ்க்கை வட்டம் என்று கேட்டாலும் நீங்க இதையே சொல்லலாம். சரிதானே? ஆவணம் முகாமைத்துவத்தின் முக்கியமான செயல்பாடுகள் என்று கேட்டாலும் சொல்லுவோம். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இதுல 6ஆவதாகவும் 7ஆகவும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே விடயம்தான். அது ஒரு விளக்கம் கருதி கேட்கப்படுகிற வினாவினுடைய அடிப்படையில நீங்க விடையளிக்கக்கூடியதாக இது ஒரு விளக்கமான பாடக்குறிப்பாக கீழே தயாரிச்சிருக்க. முக்கியமான படிமுறைகள், அடிப்படை படிநிலைகள், வாழ்க்கை வட்டம், எப்படி கேட்டாலும் ஒரு டாக்குமெண்ட் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. ஏதாவது ஒரு ஃபைல கனவுல கற்பனை என்ன கற்பனையில நினைச்சு கொள்ளுங்க. கனவுல நினைக்கிறையில கற்பனையில நினைச்சு கொண்டு அது தொடங்குறதுல இருந்து அதை கொண்டு போய் ரெக்கார்ட் ரூம்ல வைக்கிறது, பிறகு அழிக்கிறது வரைக்கும் அந்த படிமுறையை ஞாபகம் வைத்திருந்தால் சரி, உங்களால ஒரு கேள்விக்கு விடை எழுத முடியும். என்ன கொஞ்சம் இப்படி ஆவணத்தை, இந்த டாக்குமெண்ட், இந்த ஆவணத்தை பற்றி ஆவணம் என்று நாங்கள் கொடுப்போம் தானே, அதை கொஞ்சம் வாசிச்சால் எழுத்து நட கொஞ்சம் வசப்படும். இது என்னுடைய சொந்த எழுத்து நடையில நான் ஏற்கனவே சொன்னது போல இது 3 மொழியிலையும் வெவ்வேறு நபர்கள்ட்ட அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேடி பொறுக்கி எடுத்தது. சரிதானே? சில பேரிடம் வெளியே சொல்ல முடியாத தகவல் போல அவர்கள்ட்ட இருக்கிற கடந்த காலத்துல பரீட்சை மதிப்பீடுகளுக்கு சென்றவர்கள் அப்படியானவர்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளியியல் திட்டங்கள் போன்றவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தயாரிக்கப்பட்டது. ஒரே டாக்குமெண்டா இருந்தா நான் உங்களோட வசதியாக நாங்கள் இதுதான் புத்தகம் இதை கொண்டு போயிருங்க என்று சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம். சரி, இதை தயாரிக்கிறதுல குறிப்பிட்ட காலம் செலவு செய்ய வேண்டி இருப்பதனாலதான் உங்களுக்கு உடனடியாக தர முடியவில்லை. நாங்கள் செயலமர்வு நிறைவு செய்கிற போது இந்த பாடத்தினுடைய செயலமர்வு இன்னும் ஒரு செயலமர்வு அல்லது ஒன்றும் இன்னும் ஒரு பகுதியுமாக நிறைவு செய்வோம். நிறைவு செய்கிற போது இந்த ஆவணம் உங்களோட கையில இருக்கும். ஏற்கனவே ஒன்று வழங்கப்பட்டிருந்தது, அது மேலும் சீர்படுத்தப்பட்டது. சரியா? இன்னும் அதுல இம்ப்ரூவ்மெண்ட் செய்து சிறப்பாக இந்த ஆவணம் உங்களோட கையில கிடைக்கும். ஆவணம் இருக்குது ஆணையர்னா அது போய் சோதனை எழுதாது, நீங்க தான் படிக்க வேணும். இப்போ இயல்பான வரைக்கும் நீங்கள் குறிப்பிடுத்த படிச்சுக்கோங்க. அடுத்த பாருங்க, ஆவணங்களை பாகுபடுத்தும். இந்த ஆவணங்களினுடைய வகை, கோவைகளின் வகை என்று சொல்லி கேட்கறதுல எங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று வாரது. அதுல கவனமா இருக்கணும். என்னன்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபைலா அல்லது கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபைல்ஸான்றதை எங்களுக்கு அது புரிந்து கொள்ள வேணும். அந்த கேள்வியை தெளிவா பார்க்கணும். சில வேளைகள்ல மொழி ரீதியான குழப்பம் இருக்குமாக இருந்தால் பரீட்சை மண்டபத்துல அந்த பரீட்சை நோக்குனரிடமிருந்து நீங்கள் ஆங்கில மொழி மூலமான வினாத்தாளை தரும்படி கேட்கலாம். சரிதானே? நான் பரீட்சை திணைக்களத்துல என்னுடைய நண்பர்கள் சில அதி உயர் பதவிகள் இல்லாவிட்டாலும் உயர் பதவிகளில் இருக்கிற 2 பேருக்கு சொல்லி இருந்த ஒரு ஆலோசனை, இந்த வினாத்தாள்களை இயலுமானால் 2 மொழியிலேயுமே பரீட்சார்த்திகளுக்கு கொடுக்கிறது நல்லது என்று சொல்லு. சாதாரணமா இந்த முறை இந்த ஒடிட் சம்பந்தமான ஒரு பரீட்சையில அவர்கள் அந்த கேள்விகளுக்கு இடையில மொழிபெயர்ப்பில மிகப்பெரிய வேறுபாடு ஒன்று இருந்தது. சரிதானே? அவர்கள் கணக்காய்வு திட்டம் என்பதை ஒடிட் பிளான் எங்க சொல்றத தமிழ்ல மொழிபெயர்க்கிற போது வேறு ஒரு பொருள்பட மொழிபெயர்த்திருந்தார்கள். அது எனக்கு ஞாபகத்துல வேற இல்லை அந்த வார்த்தை. மிகவும் வேறொரு விடை எழுதக்கூடிய மாதிரியாக ஆடிட் மேனேஜ்மெண்ட்
அப்போ இந்த மாதிரியாக ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். ஆடிட் மேனேஜ்மெண்ட்ல வேற ஒரு வார்த்தை ஒன்று. கணக்காய்வு தொடர்பான ஒரு திட்டத்தை தயாரிக்கிறதுங்கிறது வேறு, அவர்கள் உண்மையில கேட்டிருந்த கேள்விங்கிறது வேறு. அப்போ இவர்கள் வேறு விடயத்தான் எழுதிட்டு வந்தாங்க. அப்படியாக ஒரு நெருக்கீடு இருக்கிறது. நீங்கள் பரீட்சையில இப்போது பெரும்பாலும் இந்த சுப்ரா எக்ஸாமில் கணிசமான இடங்கள்ல ஆங்கில சொற்களை பயன்படுத்துகிறார்கள். அப்படி இல்லாவிட்டால் அந்த நோக்குனர்கிட்ட உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் பரீட்சையில அங்க சூப்பர்வைசர் இருப்பார் தானே, அவர்கிட்ட ஆங்கில மொழி மூலமான வினாத்தால் கொடுக்கப்பட்டது, நீங்கள் அதை வாங்கி பார்க்கலாம். ஒரு பெரிய குழப்பம் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்குது. இந்த மொழிபெயர்ப்பு குறைபாடு ஒன்று இருக்கு. அப்ப இதை பார்க்கணும். கோவைகளை அலுவலகம் ஒன்றில் பேணப்படும் கோவையின் வகைகள் என்று கேட்கிற உடனே நான் சொல்றேன் இதுக்கு போயிடக்கூடாது. அது அவர்கள் அங்க உங்கள்கிட்ட கேட்கிற சுய விவர கோவை, சம்பவ கோவை, விடய கோவை, இந்த மாதிரியாக உசாத்துறை கோவை என்று கேட்கிற அதைத்தான் அலுவலகம் ஒன்றில் பேணப்படும் கோவைகளின் வகைகள். அது டைப்ஸ் ஆஃப் ஃபைல். சரிதானே? இது வகைப்பாடு, வகைப்படுத்துதல், வகுப்பாக்கம் செய்தல், கிளாசிபிகேஷன். அது ஒரு ஒரு கிளாஸா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரி அதுவே கிளாஸா பிரித்து கொடுக்குறது. அதான் வகுப்பாக்கம் செய்கிற முறைகள் அல்லது பாகுபாடு செய்யும் முறை, பாகுபடுத்தும் முறைகள். அந்த சொற்தெளிவு இல்லாவிட்டால் ஒரு குழப்பம் கொண்டு வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு விளங்க வேணும் எதை கேட்கிறார்கள். கோவையின் வகைகள் என்று கேட்கிற போது இந்த வகைப்பாட்டை கேட்கிறாரா? இதை நான் ஆவணங்களின் வகைகள் என்பதுக்குள்ள போட்டிருக்கிறேன். ஆவணங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று. கோவைகள் என்கிற பகுதி வருகிற போதும், கோவைகள் என்பது ஆவணத்தினுடைய ஒரு பிரதானமான உள்ளீடு. கோவைகள் எவ்வாறு வகுப்பாக்கம் செய்யலாம், பாகுபாடு செய்யலாம் என்று வருகிற போது இந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். சரி, இவற்றுக்கு ஆல்பபெட் ஆர்டருக்கு போடலாம் அல்லது எண் ஒழுங்குமுறையில், அவற்றுக்கு இலக்கப்படப்பட்ட ஒழுங்குமுறையில் அதை வைக்கலாம். சில இடங்கள்ல இலக்கமும் எண்ணும் சேர்ந்ததாக பயன்படுத்தப்படுகிறது. லைப்ரரியில் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் இருக்கும். எழுத்தும் எழுதியிருப்பார்கள், இலக்கமும் எழுதியிருப்பார்கள். அது அந்த இரண்டும் கலந்த ஒரு வகுப்பாக்க முறைமை. பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளினுடைய நூலகங்கள்ல இந்த வகுப்பாக்கத்தை நீங்க பார்க்கலாம். பல்கலைக்கழகத்தில் எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வகுப்பாக்கம் மிக சிறப்பானதாக இருந்தது. இப்போது நான் பார்க்க இல்லை. என்னுடைய மாஸ்டர்ஸ் முடிகிற காலத்தில் 2007 அந்த காலப்பகுதிகளில் எல்லாம் ஸ்ரீகாந்த லட்சுமி என்று சொல்லி ஒரு மேடம் இருந்தாங்க. இன்னொரு சேர் ஆள் இருந்தவர். மிக சிறப்பாக அது இருந்தது. இப்போதும் இருக்கும் நான் நம்புகிறேன். ஜியோகிராபிக்கல் மெத்தட்ல வைக்கலாம். ஜியோகிராபிக்கல் என்றால் இப்போ ஒரு மாவட்ட செயலகம் இருக்குது, எனக்கு தெரிந்த ஒரு மாவட்ட செயலகத்தை சொல்லுவோம், யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் இருக்கிறது என்றால் ஒரு விடயம் தொடர்பான கோவைகளை ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கு முடியதை தனித்தனியாக பண்ணுவது. வேலணைக்குரியது, ஊர்காவல்துறைக்குரியது, காரணங்களுக்குரியது என்பது போல தனித்தனியாக அவற்றை பேணலாம். அப்படி செய்கிறதும் ஒரு வகையான வகுப்பாகும். புவியியல் ரீதியான ஒழுங்குமுறை என்று சொல்லுகிறோம். ஒரு பிரதேசத்துக்காக ஜிஎன் டிவிஷன் வைஸா பிரித்து வச்சிருப்போம், அல்லது பிரதேச சபைகள் என்ற வட்டார ரீதியாக பிரித்து வைத்திருப்பார்கள். இப்படி வைத்திருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் புவியியல் ரீதியான வகைப்படுத்த. அடுத்தது கால ஒழுங்குல வச்சிருக்கிறது. சில இடங்கள்ல வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் அப்படி ஒழுங்குபடுத்தி வச்சிருப்பாங்க. 2024 ஜனவரிக்குரியது, 2024 பிப்ரவரிக்குரியது, 2024 மார்ச்சுக்குரியது, இந்த மாதிரியாக வைத்திருப்பார்கள். சில வேளைகள்ல சப்ஜெக்ட் வைஸாகவும் இதை கிளாசிஃபை பண்ணி டேட்டாக்களை வைத்திருப்பார்கள். சில வேளை ஒரே காலத்துல வேற வேற சப்ஜெக்டுக்கு நடக்கும். இப்போ எங்களுடைய தேர்தல் அலுவலகத்துல ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் இரண்டுக்குமான கொடுப்பனவுகள் சமகாலத்துல நிகழ்ந்தது. அப்ப நாங்கள் அதை கால ஒழுங்குல வைத்திருக்கிறது இல்லை, விடய ஒழுங்குல. ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வவுச்சர்ஸ் தனியாக வச்சிருப்போம், அதுக்குரிய ஓட் லெஜர் தனியாக வைத்திருப்போம், பாராளுமன்ற தேர்தலுக்குரிய வவுச்சர்ஸ் தனியாக வச்சிருப்போம், ஓட் லெஜர் தனியாக வச்சிருப்போம்.
இது விடய ஒழுங்குமுறையில வகைப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்ப வகுப்பாக்கம் செய்தல், வகைப்படுத்துதல், பாகுபடுத்துதல் என்பதை நாங்கள் 6 விதமாக செய்யலாம். இவ்வாறு பாகுபடுத்துகிற போது இந்த ஆவணங்களை பாகுபடுத்தி நிரல்படுத்துற ஷெடியூல் பண்ணி இடத்துல நாங்க வச்சிட்டோம் என்றால் இவற்றின் இருப்பிடத்தை துல்லியமாக அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகிற ஒரு முறைதான் நாங்கள் சுட்டியிடல் முறை என்று சொல்லுவோம். அகரவரிசையில பேணப்படுவதற்கு சுட்டியிடல் முறை பெரும்பாலும் அவசியம் இல்லை. அது அல்பபெட் உடல்ல அடுக்கி வச்சிருப்போம், போய் எடுக்கலாம். அப்படி இல்லாமல் ஏனைய ஒழுங்குமுறைகளில் பேணப்படுமாக இருந்தால் அது ஒழுங்குமுறைகள் அங்கே அடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் எந்த கோவை எங்க இருக்குது என்பது தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கும். அந்த கோவை அகர ஒழுங்குல வைக்க மாட்டோம், அதை இலக்க ஒழுங்குல வைப்போம். அல்லது அல்பபெட்டோட நியூமரிகளோட ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு முறை ஒன்றை தயாரித்து வச்சிருப்போம். ஜியோகிராபிக்கல் வைஸா வச்சிருப்போம். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் அந்த கோவைகளினுடைய பெயரை ஒரு அளவான ஒரு குறிப்பிட்ட பருமன் தயாரிக்கப்பட்ட ஒரு அட்டையில எழுதுது. சரிதான், சுட்டு அட்டை. அதற்கு ஒரு பொது இலக்கம் ஒன்று இருக்கிறது. நான் ஞாபகப்படுத்தி கொண்டு சொல்லுகிறேன். உண்மையில உடனே ஞாபகம் இல்லை. நான் ஞாபகம் இல்லாத இப்போ என்னுடைய ஞாபகத்துக்கு வர இல்லை. இப்ப பிறகும் சொல்லுகிறேன். இப்போ அதை சுட்டு அட்டை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதுல கோவையினுடைய பெயரும் இலக்கமும் எழுதப்படும். இப்ப பெயர் என்றால் ஒரு ஒழுங்குமுறையில தான் எழுதுவோம். எழுத்து ஒழுங்குல அகரவரிசை அல்பபெட் ஓர்டர்ல தான் பெயர் எழுதி போட்டு அல்பபெட் ஓர்டர்லே தான் வச்சிருப்போம். ஆனால் இந்த காடை தான் அல்பபெட் ஓர்டர்ல வச்சிருப்போம், அடுக்கி வச்சிருப்போம். ஆனாவில வருகிறது. சரியா, ஆனா என்றால் அடுத்தது ஆனாவும் அடுத்த காணாவில தொடங்குறது. ஆனா காவன்னா, ஆனா கீனா, ஆனா கீயன்னா, இப்படியாக வருகிறது. சரிதானே? அப்ப இப்படியாக அந்த முதலாவது மெய்யெழுத்துல தொடங்குறது. ஆனா இக்கண்ணாவில தொடங்குறது. காணா காவண்ணா கீனா கீயன்னா, முன்னுக்கு ஆனா இருக்கும். இந்த ஒழுங்குல அந்த அட்டையை வச்சிருப்போம். பிறகு அந்த காணா காணா சாணா எனக்கு அந்த ஒழுங்கு தெரியாது, அந்த ஒழுங்குல வச்சிருப்போம். சரியா? ஆனால் அந்த அட்டையில் கோவை வைத்திருக்கப்படும் இடம் எழுதப்பட்டிருக்கும். நீங்க தட்டி பார்த்தால் சரிதானே, கோவை எந்த அலமாரியில, எந்த கேபினட்ல, எந்த ராக்கையில, எத்தனையாவது தட்டில இருக்கிறது என்கிற தகவல் அதுல இருக்கு. அப்போ ஒரு கோவை, ஒரு புத்தகம், ஒரு பதிவேடு அல்லது இன்னும் ஒரு ஆவணம், இப்படியாக எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அது இருக்கும் இடத்தை கண்டறிவதற்காக நாங்கள் புத்தகங்களையும் எல்லாவற்றையும் ஆவணங்கள் என்று எடுப்போம். ஆவணம் ஒன்று இருக்கும் இடத்தை கண்டறிவதற்காக, குறிப்பாக இது கோவைகளுக்கு தான் சுட்டு அட்டை என்று சொல்லுவார்கள். கோப்பு ஒன்று இருக்கும் இடத்தை இலகுவாக கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படுவது சுட்டு அட்டை. சுட்டு அட்டை என்று சொல்லப்படுவது அதனுடைய கோவைகளினுடைய பெயர் மற்றும் இலக்கம் என்பது எழுதப்பட்டு அகர வரிசையில் அடுக்கி பேணப்படும். சில வேளைகள் அதை துளையிட்டு கலந்து போகாத வகையில ஒரு கம்பியில குத்தியும், இந்த பலாயில குத்துற கம்பி இருக்கு, கிராமங்கள் இருக்கிறார்களுக்கு தெரியும், அது மாதிரி ஒரு கம்பியில குத்தி பூட்டி வச்சிருக்கு, தட்டி பார்க்கக்கூடிய மாதிரி. அதனுடைய இருப்பிடம் இலகுவாக கண்டறியக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் சுட்டு அட்டை என்று சொல்லுவோம். சுட்டு அட்டைக்கு நோட்ஸ் தனியா தருவோம். சரி, இப்போ இந்த அளவோட ஒரு சிறிய இடைவேளை விட்டு உங்களுடைய தெளிவுபடுத்தல்களுக்காக ஒரு 5 நிமிடம் நாங்கள் காத்திருக்கலாம். சரி, அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். இதுல ஆவண முகாமைத்துவத்தின் நன்மைகள் என்பது தொடர்பாக கதைக்கிறோம். இந்த ஆவணங்கள் தொடர்புல கதைச்சு கொண்டு வருகிற போதே இத ஒரு கொஞ்சம் சாதுரியமாக அணுகினால் இதை அப்படியே கொண்டே கோவைகளுக்கு நீங்கள்
பிளேஸ் பண்ணல. ஆவணங்கள் என்பது பிரதானமாக கோவைகளை கொண்டிருக்கும். சரியா? இது கோவைகளை பயன்படுத்துவதனுடைய நன்மைகள் என்ன, கோப்பிடப்படுவதனுடைய நன்மைகள் என்ன என்று சொல்லி கேட்கப்படுவதும், ஆவணங்கள் முகாமைத்துவம் செய்யப்படுவதும் என்ன, ஃபைல் மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் வேறுபட்டது அல்ல, ஒரு சின்ன வேறுபாடு ஒன்றை கொண்டிருக்கும். ஆனால் ஆவண முகாமைத்துவத்தினுடைய நன்மைகளை படிச்சு நாங்கள் திருப்பி கோப்படுதலின் நன்மைகள் என்று படிக்கிற போது இதே வார்த்தைகள் இதே வசனம் இப்படியே வராது. ஆனால் விடயம் இதுதான். சரி, அது திரும்ப திரும்ப அது ஒரு ரிப்பீட் பண்ணி ரிவிஷன் தான் அது. அதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த பாடம் வசதியானது. இது 3 தடவை கதைப்போம். கோப்பிடல் முறை என்றெல்லாம் கதைக்கிற போது அது சின்ன 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 வித்தியாசம் தான் இருந்து கொண்டிருக்கும். அது என்ன என்று சொல்லி நாங்கள் ஒரு தடவை நிச்சயமா நான் விளங்கக்கூடிய மாதிரி சொல்லுவேன். சரி, நாங்கள் இந்த பகுதிக்குள்ள போவோம். இந்த ஆவண முகாமைத்துவம் செய்யப்படுது. ஆவண முகாமைத்துவம் எங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே. ஒரு கடிதம் அல்லது ஆவணங்கள், கடிதம் என்று சொல்வதை விட ஆவணங்கள் பாதுகாப்பாகவும் விரைவான மீட்டெடுத்தலையும் கருதி அது கையாளப்படுவதற்காக பின்பற்றப்படுகிற முறை. இது உருவாக்கப்படுவதிலிருந்து பதிவேட்டறைக்கு அனுப்பப்படும் வரையிலான கருமங்களினுடைய ஒரு தொகுப்பாக இருக்கும். நாங்கள் ஆவணங்கள் வேர்சஸ் ஆவணப்படுத்தல் என்று பார்த்து கொண்டு வந்தேன். ஆவண முகாமைத்துவம் என்பதனுடைய பிரதானமான உள்ளீடுகளை பார்த்து கொண்டு வந்தேன். அதுல கேப்சர் பண்றதுல இருந்து ரீபொசிஷன் வரைக்கும் மீள்நிலைப்படுத்தல் வரையில, மீள்நிலைப்படுத்தல் அழிக்கிறதா கொண்டு ரெக்கார்ட் ரூம்ல வைக்கிறதா என்பது வரையிலான அந்த படிமுறைகள் எல்லாத்தையும் கதைச்சு கொண்டு வந்தோம். இதை செய்யறதால என்ன நன்மை? ஏன் கேப்சர் பண்றோம், ஏன் ஃபைல்ல போட்டு வைக்கிறோம், ஏன் அதுக்கு ஒரு வகுப்பாக்கம் செய்து அதுக்கு சுட்டி இடுதல் செய்கிறோம், அதை அடையாளம் காணக்கூடிய ஒரு வழிமுறையை இலகுவாக அணுகக்கூடியதாக ஏன் வச்சிருக்கிறோம், ஏன் அதை போய் எடுத்துக்கொண்டு வந்து பார்க்கிறோம், ஏன் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கிறோம், குறிப்பிட்ட காலம் ஏன் வைத்திருக்கிறோம், தேவையை முடிஞ்ச உடனே ஏன் அளிக்கிறோம் என்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னால் அந்த கேள்விகளுக்கான பதில் தான் கோப்புகள் பேணப்படுவதனுடைய நன்மைகள், பல கோப்புகள் பேணப்படுவதனுடைய நோக்கங்கள், ஆவண முகாமைத்துவத்தின் நன்மை, ஆவண முகாமைத்துவத்தின் நோக்கம், பர்பஸ் ஆஃப் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் என்று கேட்கப்பட்டால் கூட இதுதான். சரிதானே? கோப்புகளை பேணுவதனுடைய நோக்கம் என்று கேட்கப்பட்டாலும் இதே விஷயத்தை தான் சொல்ல போகும். நாங்கள் தனித்தனி தலைப்புகளில் படிக்கிறபடியால கொஞ்சம் இந்த விடயத்தை மிக நுணுக்கமாக நாங்கள் செலவு செய்யாமல் திரும்ப திரும்ப வெவ்வேறு தலைப்புகளுக்கு கீழே அந்த விடயங்களை படித்து கொண்டு ஆரம்பம், அவ்வளவுதான். இல்லாவிட இதை சொல்லி போட்டு இதைத்தான் நீங்க ஃபைலுக்கும் சொல்லுங்கோ என்று சொல்லி போட்டு போகிறது அது ஒரு முறையான ஃபெசிலிட்டேஷனாக இருக்காது, வசதிப்படுத்தலாக இருக்காது. இதை சொல்வதென்ற நோக்கம் அதான். இதை நீங்க புரிஞ்சு கொண்டால் இந்த துண்டம் இலகுவானது. அடுத்தது அலுவலகம் என்று நாங்கள் பார்க்க போற துண்டம் அது இதை விட இலகுவானது. இது ஓரளவுக்கு நீங்க திருப்பி படிக்க வேண்டியது, கவனமா பாருங்க. அப்ப பாருங்க, முதலாவது ஆவண முகாமைத்துவம். ஏன் தகவல்களை வேணுகிறோம், இந்த மாதிரி இந்த படிமுறைகளை ஏன் செய்கிறோம் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறோம். தகவல்களை இலகுவாக, விரைவாக அல்லது எளிதாக நாங்கள் அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருந்தால் அங்கு நேரமும் அவர்களுக்குரிய உழைப்பு என்கிறது இங்க நாங்கள் அது இந்த எஃபோர்ட் என்று சொல்லுகிறோம், அவருடைய பெரியத்தனம். சரிதானே? நேரம் அவர்களுடைய பெரியத்தனம் என்பவற்றை மிச்சப்படுத்துகிறது, நேரத்தையும் உழைப்பினையும் மிச்சப்படுத்தும். அப்போ நேரமும் அவர்களுடைய உழைப்பும் மிச்சப்படுத்தப்பட்டால் அவுட்புட்டின் குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டும் கூடும். எங்களுடைய வெளியீட்டினுடைய அளவு தரம் ரெண்டும் அதிகரிக்கும். இப்ப சாதாரணமா இப்படி வச்சுக்கொள்ளுங்க, நீங்க பர்த் சர்டிபிகேட் எடுக்க போறீங்க. பர்த் சர்டிபிகேட் எடுக்க போனால் பர்த் சர்டிபிகேட்டை அவை கேப்சர் பண்ணி உரிய முறையில் அடுக்கி உடனடியாக நீங்கள் கேட்ட உடனே அதற்குரிய புத்தகத்தை தேடி எடுக்கக்கூடியதாகவும் அதிலிருந்து மீளுருவாக்கம் செய்யக்கூடிய ரீப்ரொடக்ட்
அந்த பர்த் சர்டிபிகேட்டை இன்னொரு காப்பி உடனடியாக எடுக்கக்கூடியதாகவும் இருக்குமாக இருந்தால் அவர்களால் ஒரு நாளைக்கு வழங்கக்கூடிய பிறப்பு அத்தாட்சி பத்திரங்களினுடைய எண்ணிக்கை அதிகமானதாக இருக்கும். தரமான சேவை வளங்களாக இருக்கும். மக்கள் சொல்லிடும் கொடுத்த 5 நிமிஷத்துல தந்துட்டாங்க என்று சொல்லி. இல்லாவிட்டால் நாங்கள் குறைபாடுகளை பிறகு பார்ப்போம், தனியாக குறைபாடு பார்ப்போம். சரி, இது விளங்குறதுக்காகத்தான் சொல்லுகிறேன். அப்ப நிறுவனத்தினுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கும். அவர்கள் பர்த் சர்டிபிகேட் கொடுக்கிறது என்றால் இது ஒரு ஆவண முகாமைத்துவத்தின் ஒரு வடிவம், பிரதானமான வடிவம். நீங்கள் ஏரியா ஆபீஸுக்கு போனா அவை அங்க ஆவணங்களை கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். தேவைக்கு ஏற்றபடி அதை ரீட்ரைவ் மீட்டெடுப்பார்கள், மீளுருவாக்கம் செய்வார்கள், ரீப்ரொடக்ட், அவற்றை விநியோகிப்பார்கள், தொடர்புடைய தரப்பினருக்கு விநியோகிப்பார்கள். உரிய காலம் வரைக்கும் அவர்கள் பேணி வைப்பார்கள். அந்த காலப்பகுதி முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ உதாரணமாக ஒரு 50ஆம் ஆண்டுக்கு முதல் பிறந்தாக்கம் 1950கள் அல்லது 40கள் அல்லது 100 ஆண்டுகள், இப்போது 100 ஆண்டுகள் இருப்பவர்கள் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று சொல்லி 1925ஆம் ஆண்டு அல்லது அதற்கு முதற் பிறந்தவர்களுடைய பதிவுகள் இருந்தால் அவற்றை ஆவண காப்பகத்தில் கொண்டே வைப்பார்கள். அடிக்கடி எடுக்கிற இடத்துல வைத்திருக்க மாட்டாங்க. தேவை ஒன்று ஏற்படும் போது அதை அணுகி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆவண காப்பகத்தில் அதை வைத்திருப்பார்கள். சில ஆவணங்கள் அழிக்க முடியாதவை என்று இருக்கிற போது அவர்கள் அழிக்க மாட்டார்கள், அதை வைத்திருப்பார்கள். சில வேளை சிலவற்றை அழிக்க வேண்டியிருந்தால் அவர்கள் அழிப்பார்கள். நீங்கள் கொடுக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம், பர்த் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பீங்க தானே, அப்படி கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் 100 வருஷம் கட்டி வைக்கணுமோ, அதே அழிப்பார்கள். குறிப்பிட்ட காலப்பகுதியில் அது அழிக்கப்படும். அப்போ பாருங்க, இப்படி தகவல்களை இலகுவாக எளிதாக விரைவாக அணுகக்கூடியதாக இருப்பதால் அவர்களுக்கு நேரம் மிச்சம், எஃபோர்ட் மிச்சம், வெளியீட்டினுடைய தரம் அளவு அதிகரிக்கும், நிறுவனத்தினுடைய நன்மதிப்பு கூடும், வாடிக்கையாளர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, வாடிக்கையாளர்களுடைய அனுபவம் பாசிட்டிவா இருக்கும், சாதகமான அனுபவத்தை வாடிக்கையாளர்கள் பெறுவார்கள், நிறுவனத்தின் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கும். எல்லாத்தையும் நாங்கள் இதுக்கு சேர்க்கை இல்லை, அப்படி அள்ளி போடலாம். நீங்கள் உற்பத்தி திறன் அதிகரித்தல் என்கிறத தகவல்களை இலகுவாக எளிதாக விரைவாக அணுகுவதன் மூலமாக சேவையாற்றுவதற்கான நேரம் உழைப்பு என்பது மிச்சப்படுத்தப்படுது அல்லது முயற்சி மிச்சப்படுத்தப்படும். வெளியீட்டின் தரமும் அளவும் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுடைய திருப்தி, வாடிக்கையாளர்களுடைய அனுபவம் சாதகமானதாக மேம்பட்டதாக இருக்கும், நிறுவனத்தினுடைய நன்மதிப்பு அதிகரிக்கும் என்று சொல்லி அந்த பகுதியை சொல்றேன். அடுத்தது, ஆவணங்கள் பாதுகாப்பாக திறமையாக பகிரப்படுகிற போது அங்க அலுவலகத்துல ஒரு கூட்டிணைந்த செயற்பாடு, ஒருவருக்கு ஒருவர் வழங்கக்கூடிய ஆதரவு என்பது மிக சிறப்பானதாக இருக்கும். சில தனியார் வைத்தியசாலைகளுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும், ஆவணங்களினுடைய பேணுதல், கணனி ரீதியான ஆவணங்கள் இருக்கும். இதுல வாசல்ல உங்களை கூப்பிட்டு பதிஞ்சு பேர் சொல்லுங்க, போன் நம்பர் சொல்லுங்க எல்லாம் சொல்லிட்டு நீங்க சொல்லுவார்கள். அந்த 3 இலக்கப்படப்பட்டிருக்கிற அவங்கள்ட்ட போங்க, அவங்க அங்க அதுக்குரிய விவரத்தை பில்லை குளிச்சு உங்கள்ட்ட தருவாங்க, காசு வாங்கி கொண்டு பில்லை கொடுப்பாங்க. இங்கே அவர்கள் விவரத்தை பதிவு செய்த உடனே அங்க அவர்களால இலகுவாக அந்த சிட்டைகளை வழங்கக்கூடியதாக இருக்கு. நீங்க போயிட்டு பதிய போகிற போது முதல் வந்தனீங்களா ஐயாவோ என்று சொல்லி உங்களோட போன் நம்பர் சொல்லுங்க அல்லது ஐடென்டி கார்டு நம்பர் சொல்லுங்க என்று சொன்ன உடனே அவர்கள் உடனடியாக அந்த விவரத்தை எடுக்கிறார்கள். எடுத்து ஒன் பண்ணி செய்து முடிய 4 இடத்துக்கும் போகக்கூடியாது. நீங்க அந்த பில் போடுற இடத்துக்கு போங்க, அப்படி நீங்க பில்லை எடுத்து கையில வச்சு கொண்டு போக உங்களோட தகவலை அங்க கண் செக் பண்ற இடத்துல கூப்பிடுவாங்க. வாங்க பேர் சொல்லி, சுப்பிரமணியம் வாங்கோ கண் செக் பண்ணா நீங்க அங்க போனதே இல்லை. ஆனால் இங்க இருந்து தகவல் உடனடியாக அங்க பரிமாற்றப்படும். அவர்களுக்கு இடையில ஒரு மேம்பட்ட ஒத்துழைப்பு ஒன்று உருவாக்கப்படுது. செலவு குறைவு. சரிதானே? ஆவண முகாமைத்துவத்துல நீங்கள் ஃபைலை சரியா மேனேஜ் பண்ணினால் தேவையானதை வச்சிருக்கிறது, தேவையில்லாத அகற்றுறது, மிகவும் பயனற்றவை ஆகி போனவற்றை அழிப்பது, டிஜிட்டல் மயமாக்குறது என்பது இடத்தையும் செலவுகளையும் சேமிக்கும். மிகச்சிறந்த உதாரணம் இது குடிவரவு குடியகல்வு திணைக்களம். முறையான ஆவண முகாமைத்துவத்துக்கு அவர்கள் மிகச்சிறந்த உதாரணம்.
பாஸ்போர்ட் கொடுக்குற எந்த டாக்குமெண்ட்டும் அவர்கள் வைத்திருப்பது கிடையாது. அவ்வளவும் ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் ஆக்கி போட்டு உங்கள்கிட்டயே திருப்பி தந்துடுவாங்க. அவ்வளவையும் பெற்றுக்கொண்டால் குடிவரவு குடியரவு திணைக்களம் வழங்கிய கடவுச்சீட்டுகளுக்குரிய ஆவணங்களை பௌதிக ரீதியாக பேணுமாக இருந்தால் அதற்கு மட்டுமே அரசாங்கத்துக்கு பல பில்லியன் கணக்கான களஞ்சியப்படுத்தல் செலவு ஏற்படும். அவர்கள் டிஜிட்டல் மயமாக அதை வச்சுக்கொண்டு எவ்வளவு செலவு குறைச்சி வச்சுக்காங்க. சரி, அப்போ சிறந்த ஆவண முகாமைத்துவத்தில் குறைக்கப்பட்ட செலவுகள் இருக்கு. மற்றது ஆவண முகாமைத்துவம் நல்லா இறுக்கமாக இருந்தால் ஆவண பாதுகாப்பு மேம்படுத்தப்படும். நான் இங்க செக்யூரிட்டி மட்டும் போட்டிருக்கிறேன். அது செக்யூரிட்டி மட்டுமில்ல, ப்ரொடெக்ஷனும் வேணும். சரி தானே? சேஃப்டி, செக்யூரிட்டி, ப்ரொடெக்ஷன், இந்த மூன்றும் இருக்கு. இதுக்கு மூன்றுக்கும் தமிழ்ல சொல்றதாக இருந்தால் உங்களுக்கு அது இந்த அர்த்தம் விளங்கும். நான் என்னுடைய மோசமான இங்கிலீஷுக்கே விளங்க வேண்டாம், உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சாங்களுக்கு நல்லா விளங்கும். ஆனா இந்த மூன்றுக்கும் உள்ள வேறுபாடு தெரியுது உங்களுக்கு. சேஃப்டி, செக்யூரிட்டி, ப்ரொடெக்ஷன், இவை ஆவண பாதுகாப்பை மேம்படுத்தும். இது யார் அவற்றை அணுகலாம், யார் தரவிறக்கம் செய்யலாம், யார் திருத்தம் செய்யலாம், யார் பதிலளிக்கலாம், அணுக முடியாதவர்கள் இவை மட்டும்தான் அணுகலாம். மிச்சாக்கள் அணுகும். அதாவது அதிகாரம் அளிக்கப்பட்டவர்களுடைய அணுகலுக்கும் கையாளலுக்கும் அனுமதி வழங்கப்பட்டு அதிகாரமற்றவர்களுடைய அணுகல் தடுக்கப்படுகிற போது அவற்றுக்கான ஆவணத்தின் பாதுகாப்பு மேம்படுத்தப்படும். விதிமுறை தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்படும். விதிமுறை தேவைப்பாடுகள் என்ன? ஒரு ரெகுலேஷன் ஒன்றுனாலே ஒரு ரெக்யூர்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நிதி ஒழுங்கு விதிகளில் சொல்லப்பட்டிருக்கு, அடிதல், செயல் புத்தகங்கள், காசோலை புத்தகங்களை வரும்போது பதிதல், காசோலை பதிவு செய்யப்பட்ட தபால் மூலமாக அல்லது தபால் மூலமாக காசோலை அனுப்புதல், காசோலையை நேரடியாக கையளிக்கும் போது பதிவு செய்தல், பணம் வரும்போது பணம் கட்டுறுதி சீட்டை பெறுதல், அதற்கான பற்றிச்சீட்டை வழங்குதல், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தானே. அந்த விதிமுறை தேவைப்பாடுகளை நிறைவு செய்வதற்கு ஆவண முகாமைத்துவம் தேவை. ஆவண முகாமைத்துவம் சரியாக செய்யப்படுவதன் மூலமாக விதிமுறை தேவைப்பாடுகள் நிறைவேற்றப்படுகிறது அல்ல நிறைவு செய்யப்படுகிறது. சரிதானே? அடுத்தது டிசாஸ்டர் ரிகவரி என்று சொல்றது. அது தகவல்களுக்கான அழிவிலிருந்து சரியான ஆவண முகாமைத்துவம் தகவல்களை பாதுகாக்கும். முழுமையாக பாதுகாக்குமா என்று சொல்றது விட இழக்கப்படும் அபாயத்தை இழிவளவாக்கம், மினிமைஸ் பண்ணும். நான் இங்கு குறைக்கும் என்று போட்டிருக்கிறேன். அது இழிவளவாக்கும் என்ற சொல்லு சில வேளைகளில் அது ஒரு குழப்பமாக இருக்கும் என்பதால குறைக்கும் என்று போட்டிருக்கிறோம். உண்மையில மினிமைஸ் பண்ணும். ஒரு நல்ல டாக்குமெண்ட் எவ்வளவு தூரத்துக்கு அதை குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு குறைக்கிறது தான் இழிவளவாக்கம். டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சரியா இருந்தா டிசாஸ்டர் ரிகவரி இருக்கும். அவற்றினுடைய லாஸ் மினிமைஸ் பண்ணப்படும். அல்லது தகவல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடக்காமல் அவற்றை தேடி பொறுக்க வேண்டிய நெருக்கடி இல்லாமல் ஒன்று திரட்டப்பட்டிருக்கு. ஒரே வகையான ஆவணங்கள் அல்ல ஒரே விடயத்தோடு தொடர்புடைய ஆவணங்களை ஒன்று திரட்டி வைத்திருத்தல் மூலமாக, இன்னொரு வகையில சொன்னா கோப்பிடுதல் மூலமாக தரவு சேமிப்பு மையப்படுத்தப்படும். டேட்டா சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டு களஞ்சியப்படுத்தப்படும். ஆவண முகாமைத்துவம் சரியாக இருக்கும் என்றால் டேட்டா இல்ல ஒரு விஷயத்தோடு தொடர்புடைய சிதறி கிடக்கும் தகவல்களும் தரவுகளும் ஆவணங்களும் அதற்குரிய எவிடன்ஸோ டாக்குமெண்டா எதுவும் ஒன்றாக்கப்பட்டு இருக்கும். அப்ப தரவு சேமிப்பை மையப்படுத்துதல், இவையெல்லாம் ஆவண முகாமைத்துவத்தின் நன்மைகள். இப்படி கேள்விகள் பெருமளவுக்கு நாங்கள் அலுவலக முறைமையில மிக கஷ்டப்பட தேவையில்லை. ஆனால் எங்களோட மற்ற பாடங்கள்ல வரக்கூடிய குறைவினை ஈடு செய்வதற்கான ஒரு தந்திரோபாயமாக அலுவலக முறைமையை டொப்பா படிக்கும். அதான் மற்றதை டொப்பா படிக்கிறீர்கள் என்றில்லை, அதை படித்தாலும் சில வேளையில அலுவலக முகாமைத்துவம் என்பது கொஞ்சம் அதிக புள்ளிகளை பெற்றுக்கொள்வதில் தடங்கள் இருக்கு. அலுவலக முகாமைத்துவம் தொடர்பாக 50 புள்ளிகள் பெறுவது என்பது மிகச்சிறந்த புள்ளி. அதை விட கூடிய புள்ளிகள் பெற்றவர்கள் உண்டு ஓரிருவர். அது சிங்கள மொழி மூலமாக
65 புள்ளிகளை பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அது கஷ்டம். அதுல நான் சொல்லுகிறது, உங்களுடைய இலக்கு சராசரி 70 புள்ளிகளை பெற்றால் உங்களுடைய நியமனம் உறுதி. இந்த 70 புள்ளியை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்? அலுவலக முகாமைத்துவத்தில் 55 புள்ளிகளை பெறுகிறதாக இருந்தால் அதுல குறைவிட்ட 15 புள்ளியையும் கொண்டு போய் அலுவலக முறைமையில தான் நீங்கள் பூர்த்தி செய்யணும். அலுவலக முறைமை 85 ரேஞ்சுக்கு இருக்கும். இது விளங்கி கொண்டால் ஓரளவுக்கு உங்களோட சொந்த கையிருப்பை பயன்படுத்தலாம். மிக துல்லியமான தகவல்கள் சில இடங்கள்ல தான் தேவைப்படும். மற்றபடி இந்த விடயத்தை விளங்கி அழகா விவரித்து கொண்டு போறா. திரும்ப திரும்ப படியுங்கோ, மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ. நான் ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்லுகிறது முக்கிய உபதேசம் சரிதானே. மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ, மற்றவர்களோட சேலஞ்ச் பண்ணுங்கோ. இதை இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு அனுப்பின உடனே இதை பிரிண்ட் பண்ணி எடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஏழுமெண்டா கேள்வி பார்ப்பேன், நான் ஏதாவது சொல்லாம விடுறேன்னு பார்ப்போம் என்று சொல்லி அதுபோல அவரை ஊக்கப்படுத்தணுங்க. இன்னொரு ரகசியம் சொல்லுகிறேன். உங்களுக்கு இந்த பாடப்பரப்புல 70 விஷயம் தெரியும். இன்னும் உங்களுடைய நண்பருக்கும் 70 விஷயம் தெரியும். உங்களுடைய நண்பருக்கோ நண்பிக்கோ சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இன்னும் ஒரு 70 விஷயம் தெரியும். 2 பேரும் கலந்து பேசுகிற போது உங்களுக்கு தெரிந்த 70 தான் அவருக்கு தெரிந்த 70 அல்ல. உங்களுக்கு தெரியாத 15 விடயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அவரோட நீங்கள் கருத்து பரிமாற்றம் செய்கிற போது உங்களுடைய 70 கையிருப்பு 85 மாறும். அதுபோல அவருக்கு தெரியாத 10 விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அல்லது சரி அதுக்குள்ள ஓரோ வஞ்சனை 15 2 வச்சு அவருக்கு தெரியாத 15 விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கு. இப்போது அவருடைய மட்டமும் 85 ஆகும். 2 பேருக்கும் 70 தான் இருந்தது. இப்போ முதலும் சமமானவர்கள். இப்போ 2 பேரும் 85 லெவலுக்கு போவீங்க. இப்பவும் சமமானவர்கள். ஆனால் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் 2 பேரும் ஏனையவர்கள். உங்களுடைய இந்த பியர் குரூப் இருக்கிறாங்க தானே, உங்களுடைய பரீட்சார்த்திகள் உங்களை போல பரீட்சை அவர்களை விட உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு மேலே போயிடும். இதுதான் அந்த இணைந்து கற்றலில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நன்மை. உங்களுடையது எதுவும் இல்லாமல் போகாது. நீங்கள் அவரை கொடுப்பதன் மூலமாக உங்கள்கிட்ட இருப்பது மெருகுபடும். இன்னும் அழகாக சொல்ல முடியும், அழகாக எழுத முடியும். நீங்கள் சிந்திப்பதை எழுதுவதும் சொல்லுவதும் இயல்பாக வராது. எங்களால் சுருதி சுத்தமாக பலரால பாட முடியும். ஆனால் வாய் திறந்தால் ஏதோ சொன்ன நீங்களோ என்று கேட்கிறாங்க. அப்ப நாங்கள் ரகசியமா மனசுக்குள்ளேயே பாடிக்கொள்கிறோம். அது போலதான் இதுவும் எங்களால சிந்திக்க முடியும். ஆனால் இதை எழுத்து வடிவத்துல கொண்டு வருகிற போது அல்லது அந்த விடயத்தை இன்னொருவருக்கு நாங்கள் பகிர்கிற போது அதுல அதற்கான தேர்ச்சி திறன்கள் கொஞ்சம் குறையத்தான் இருக்கும். இப்படி கற்பதன் மூலமாக அந்த உங்களால் வழங்கக்கூடிய உங்களோட பிரசன்டேஷன், நீங்கள் சமர்ப்பிக்கும் ஆற்றல் மேம்படும். பேப்பர்ல அழகா விட எழுதக்கூடியதாக இருக்கு. ஒரு அடுக்கு வரும், ஒரு கட்டமைக்கப்பட்ட விடையை வழங்குகிற தகுதி உங்களுக்கு வந்து சேரும். மற்றவர் நன்மை பெறுகிறாரோ இல்லையோ, இந்த வகுப்புக்கு வராதாக்கள் யாரும் இருந்தால் பரவாயில்லை, வேற வகுப்புக்கு போகிறார்கள் இருக்கிறார்கள். சரி, வேற சிறார்கள்ட்ட படிக்கிறார்கள் இருக்கிறாங்க. அதே கூப்பிட்டு வச்சு நான் கொஞ்சம் படிப்பிச்சு விட்டான்னு சொல்லி படிப்பீங்க. சிலவள வகுப்புக்கே போகாதார்கள் இருப்பாங்க. டைம் கிடைச்சா சில பேர் தற்கொலைக்கு தயாரா இருப்பாங்களா, கவனம் பாவிச்சு கொடுங்க. அவருக்கும் நன்மை, உங்களுக்கு நிச்சயமாக நன்மை. சரி, அப்ப ஆவண முகாமைத்துவத்தினுடைய நன்மைகள் தொடர்பாக கேட்கப்பட்டால் நாங்கள் அசத்துவம். இனி இதுகளை கேட்டவர் கவலைப்படுவேன். ஏன்னா அதை விட மேலதிகமாக இன்னும் சில தகவல்கள், சிறந்த கணக்காய்வு அல்லது தணிக்கை பாதைகளை வழங்குகிறது. ஒரு சுப்பீரியர் ஆடிட் ட்ரையல்ஸை கொடுக்கும். தேடல் மற்றும் மீட்டெடுப்பை நெறிப்படுத்தும். இந்த இது சொல்லிட்டேன் நான், வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்துதல், நிறுவன நன்மதிப்பை மேம்படுத்தும். இந்த விடயங்களையும் சேர்த்து நாங்கள் பேசிக்கொள்ளே. சரி, அடுத்தது இந்த ஆவணங்களின் பாதுகாப்பு என்பது தொடர்பாக நான் இந்த விடயங்களை உங்களோட பேச விரும்புகிறேன். ஆவணங்களின் பாதுகாப்பு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒன்று தந்துட்டாங்கண்டா. கீழ்வரும் விடயங்கள் பற்றி சொல்லுகிற பொழுது என்பது மாதிரியான கேள்வி வந்தான். ஒரு விடயம் உங்களுக்கு சொல்லுகிறேன், இல்லை அது போன முறை பேப்பர் அப்படித்தான் வந்தது, இந்த முறை அப்படித்தான் வரும் என்று சொல்லி தயவு செய்து போவாதீங்க. சரியா? ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு திருவிதாளம் செய்யறாங்க. நான் வேற பாடங்களுக்கும் அப்படி சொல்லுகிறேன். இன்னைக்கு நாங்கள் இந்த பாடத்தை பற்றி கதைக்கிறதால இந்த பாடத்துல இல்லை, எங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் பெறாது சார், சிறு உழைப்பு கேட்க மாட்டாங்க, அதுதான் கேட்பாங்க. அந்த கதையெல்லாம் இல்லை. சரிதானே? எப்படி
பேப்பர் செட் பண்ண உங்கள்கிட்ட இந்த திறன்கள் பரிசோதிக்கப்படும் என்றுதான் கிடக்கு. இப்படி சொல்லியிருக்கா உங்களுக்கு 10 MCQ தருவோம், 10 தனி வாக்கியத்தில் விட எழுதுறது தருவோம், 10 2 வாக்கியத்தில் விட எழுதுறது தருவோம். இப்படியெல்லாம் இல்லை. பேப்பரினுடைய வடிவம் மாற்றலாம். பேப்பருடைய வடிவத்தை பற்றி சர்வீஸ் மினிஸ்ட்ரி ஒரு இடமும் இல்லை. பரீட்சிக்கப்படும் விடயப்பரப்பு தான் இருக்கு. அதுவே இப்போ முறைப்படி வாரதில்லை. குறிப்பாக இலங்கை கல்வி நிர்வாக சேவைக்கு சொன்னாங்க புறவயமான வினாக்கள்லாம் கேட்போம் என்று சொல்லி தெளிவாக எழுதி சொல்லியிருந்தாங்க. புறவயமான வினாண்டா என்ன கருத்து? 1000 பேர் ஒரு கேள்விக்கு சரியான விடை எழுதினால் அந்த 1000 விடையும் ஒன்றாக இருக்கும். அதான் புறவயம். அகவயம் என்றால் 1000 பேர் சரியான விடை எழுதியிருந்தால் 1000 விடையும் ஒன்று கொண்டு வித்தியாசமாக இருக்கும். அவர்களுக்கு கட்டமைக்கப்பட்ட வினாக்கள் எல்லாம் கேட்டார்கள். பந்தியை கொடுத்துட்டு அதுக்குள்ள கேள்வி எல்லாம் கேட்டாங்க. ஆளாளுக்கு தன்னுடைய மொழி நடையில வேற வேறு விதமாக எழுதுவார்கள். அது அகவயமானது அல்ல. சரிதானே? பிறகு அதுக்கு ஒரு விளக்கம் அது புறவயமானது அல்ல. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார்கள். இல்லை, அதுக்குள்ள இருந்த பொயின் சட்டம் பார்ப்பினம், எழுதின முறையை பார்க்க மாட்டினோம், அதனால அது புறவயத்தன்மை வாய்ந்ததுதான் என்று சொல்லி பரீட்சைகள்ல இருக்கிற அந்த வர்த்தமானி அறிவித்தல்களை 100% நம்பி போக வேண்டாம். அங்க போய் பரீட்சை மண்டபத்துல சூப்பர்வைசரோடு கண்டுபிடிக்கலாம். என்ன நீங்க இப்படி சொல்லி போட்டு இப்படி பேப்பரை கொண்டு வந்தீங்க, அவரே வீட்டுல இருந்து அடிச்சு வந்த மாதிரி பாவம், அது சம்பளத்துக்கு வந்தது. சரியா? கவனமா இருக்கணும் நாங்கள். அதனாலதான் சொல்றது, இது கட்டுரை கேளுக பான், கட்டமைக்கப்பட்ட கேளுக பான், ஷோர்ட் நோட்ஸ்க பான் என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறது கடந்த கால வினாத்தாள்களை மட்டும் மையமாக கொண்டது அல்ல. பரீட்சை வினாத்தாள்கள்ல அவற்றின் கட்டமைப்புல மாற்றத்தை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அதுதான் நீங்க தெளிவா இருக்கும். உங்களுக்கு விடயம் தெரிந்தால் எப்படி கேட்டாலும் விடை எழுதி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு. சரி, ஆவணங்களினுடைய பாதுகாப்பு தொடர்பாக கேட்கப்பட்டால் ஆவணங்களினுடைய பாதுகாப்பை நீங்கள் 2 விதமாக விவரிக்க வேண்டும். ஆவண பாதுகாப்பு என்பது 2 வகையாக விவரிக்கப்படுகிறதாக இருக்கு. ஒன்று பௌதீக ரீதியான பாதுகாப்பு. ஆவணங்களின் பாதுகாப்பு என்று வருகிற போது பௌதீக ரீதியான பாதுகாப்பு, அது அவற்றுக்கு சேதம் ஏற்படாமல் இருக்கு. ஆவணங்களுக்கு அவற்றுக்கு சேதம் ஏற்படாமல் இருப்பதை பௌதீக ரீதியான பாதுகாப்பு என்பதாக நாங்கள் சொல்லணும். விளக்கம் சொல்றேன். கரையான், பூச்சி, எலி, அதே போல இந்த வெயிலுக்குள்ள காய்ஞ்சு பழுதாகி போகிறது, நெருப்பு பிடிக்கிறது, மழை ஒழுகிறது, வெள்ளம் பூந்து போகிறது, இந்த மாதிரியாக இயற்கை நட்டங்களால பாதிப்படையாமல் இருக்கிறது. பாவிகைக்குள்ள கிழிஞ்சு சேதப்பட்டு போகாம இருக்கிறது. அதுக்காக தான் சில ஆவணங்களை லேமினேட் பண்ணி எல்லாம் வைப்பாங்க. அல்லது அந்த லேமினேட் பண்ண மாதிரியான அந்த கிளியர் கவருக்குள்ள போட்டு வைப்பாங்க. சில பேர் வீட்டில் தங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட், ஓஎல் சர்டிஃபிகேட், ஏஎல் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அந்த கிளியர் ஃபைலுக்குள்ள போட்டு வைப்பாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஒவ்வொரு உரைக்குள்ள சரி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்? ஆவணங்களை பயன்பாட்டுக்காக கையாளும் போது அது சேதமடையாது. இன்டர்வியூ கொண்டு போய் கூட அப்படியே கொடுக்குறாங்க. அவர் முன்னோ பின்ன திருப்பி பார்க்கிறாரு, பாதுகாப்பாக இருக்கும். அப்போ இதுவும் ஒரு பௌதிக ரீதியான பாதுகாப்பு. மூன்றாவது, ஆவணங்கள் தொலைந்து போகாமல் இருப்பதற்காக கோவைகளின் நடமாட்டத்துக்கு பொருத்தமான ஒரு கட்டுப்பாட்டு பொறிமுறை, ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் வச்சுக்கொள்கிறது. அதுக்குதான் அசைவு அட்டை, சரிதானே? 3 முறைகள் இருக்குது. நாங்கள் அதை கோவைக்குள்ள வச்சு படித்துக் கொள்வோம். இங்க ஆவணங்களினுடைய பௌதீக ரீதியான பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். 2வது, ஆவணங்களில் உள்ள தகவல்களுக்கான பாதுகாப்பு. இது அப்படியே இருக்க, ஆள் இருக்க உருவி கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியாக ஆவணங்களில் உள்ள தகவல்களுக்கான பாதுகாப்பு. மேலே இருக்கிறது ஆவணங்களின் பௌதீக பாதுகாப்பு. அங்கீகரிக்கப்படாத நபர்களிடம் அல்லது அதிகாரமற்றவர்களிடம் நிறுவனத்தின் முக்கியமான இரகசியத்தன்மை வாய்ந்த முக்கியமான அல்லது இரகசியத்தன்மை வாய்ந்த தகவல்கள் சென்றடைவதை தடுக்கும் வகையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். எல்லா ஆவணங்களையும் பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்க வேண்டும். ஆவணங்களை மற்றவர்கள் அணுக முடியாத அளவுக்கு அல்லது உரியவர்கள் மட்டும் அணுகக்கூடியதாக பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அதுக்காக தானே இந்த ஸ்டீல் கேபினெட்ல எல்லாம் வச்சு ஊட்டி என்ன திறப்ப
பாதுகாப்பாக வைக்கிறது. ஆவணங்களை பார்வையிடுவது, பதிவிறக்கம் செய்வது, திருத்துவது, அவற்றுக்கான கட்டுப்பாடு என்றால் பதிலளிப்பது போன்ற விடயங்கள் அதிகாரமளிக்கப்பட்டவர்களின் அணுகலை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்படாத நுழைவு, அங்கீகரிக்கப்படாத நுழைவு என்றால் இப்போ சிலது இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படி எல்லாம் வைத்திருப்பார்கள். உதாரணத்துக்கு தகவல்களுக்கான பாதுகாப்புக்கு ஒரு உதாரணம் இறுதியாகும். வடக்கு மாகாண சமூக சேவை உத்தியோகத்தர்கள் பரீட்சையில பெறுபவர்கள் வெளியாகுது. அப்போ பெறுபவர்கள் வெளியாகிட்டு எல்லாரும் லிங்க் அனுப்புறாங்க. நமக்கு படித்த பிள்ளைகள் பெறுபவர்கள் வெளியாகிடுது. நான் எப்படி பார்க்கறது? அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா அடையாள அட்டை இலக்கத்தை கொடுத்து தான் பார்க்கலாம். எல்லோருடையதையும் பார்க்கலாம், புதுதான் பார்க்கலாம். அப்போ அங்கீகரிக்கப்படாதவர்கள் அதுக்குள்ள நுழையலாம். அதுபோல எங்களுடைய இலங்கை நிர்வாக சேவை பெறுபவர் வெளியாகமாக இருந்தால் எங்களுக்கு தரப்பட்ட சுட்டம் தெரியவன். சுட்டம் தெரிந்தால்தான் நாங்கள் அதுக்குள்ள போகலாம். அதில் அங்கீகரிக்கப்படாத நுழைவுகள் மற்றும் சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். தகவல் வழங்குவதற்கு, தகவல் வழங்கல் என்று சொல்லுகிறது, நீங்கள் நிறுவனத்தினுடைய தகவல்களை மற்றாக்களை வெளியாக்களுக்கு கொடுக்குற இருக்குதானே. நிறுவனத்தினுடைய தகவல்களை வெளியில கொடுப்பதற்கு அதற்கு ஒரு பொருத்தமான பொறிமுறை இருக்க வேண்டும். தகவல் உத்தியோகத்தை ரெண்டு இருக்கிற இப்ப ஆட்சியை எல்லாரும் தகவலை கொடுக்கக்கூடாது. அரை போன் பண்ணி கேட்டாலும் கூட நான் போட்டோ காப்பி அனுப்பி விடுறேன், ஃபேக்ஸில் போட்டு விடுறேன், வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறேன்னு தகவல் கொடுக்கக்கூடாது. அதற்கு முறையாக திணைக்கள தலைவருடைய அனுமதி பெற்று அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்டவரால் தகவல் வழங்கப்பட வேண்டும். அப்ப ஆவணங்களின் பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான அம்சங்களை விளங்கப்படுத்துங்கோ என்று கேட்டால் நீங்கள் அழகா எழுதணும். ஆவணங்களினுடைய பாதுகாப்பு என்பது இரு வகையான பரிமாணங்களில் பார்க்கப்படலாம். என்ன அங்க 2 டைமென்ஷன் இருக்கு. ஆவணங்களின் பாதுகாப்பு என்பது இரு வகையான பரிமாணங்களில் பார்க்கப்படும். ஒன்று ஆவணங்களின் பௌதீக ரீதியான பாதுகாப்பு, ஆவணங்களின் பௌதீக ரீதியான பாதுகாப்பு. இரண்டாவது ஆவணங்களில் உள்ள தகவல்களுக்கான பாதுகாப்பு. இந்த ரெண்டையும் இதுல இருக்கிற மாதிரி உங்களால விவரிக்க அழகாக வழங்கப்படுத்தி விட்டால் வெற்றி. அடுத்தது தேவையற்ற ஆவணங்களை அல்லது பதிவேடுகளை அகற்றுவது. நாங்க பார்த்தவங்க காப்பகப்படுத்தல், அழித்தல். இதனாலே என்ன நன்மை? தேவையற்ற ஆவணங்கள், பதிவேடுகளை அகற்றுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மை என்ன? இடவசதியை பெற்றுக்கொள்ளலாம். தேவையில்லாத ஆவணங்கள் எல்லாம் அடுக்கி வச்சால் நாங்கள் பிறகு அதுவும் குறிப்பாக எங்களுக்கு தேர்தல் அலுவலகங்கள் எல்லாம் நடக்கிறேன். நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு டைம் வந்த உடனே எல்லாம் அள்ளி ஏற்றி கண்டெய்னர் பிடிச்சு கொண்டு போய் வாழைச்சேனையில கொடுத்துட்டு வந்துடுவோம். சரியா? அப்போ இடவசதியை பெற்றுக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதுக்குள்ள ஆபீஸுக்குள்ள ஆக்கள் போகவே இடம் இல்லாம இருக்கு. மற்றது ஃபைலை தேடி எடுக்கலாம். இல்லாவிட்டால் அவ்வளோ பழைய ஃபைலும் எல்லாம் அடுக்கி வச்சிருந்த வேண்டால் புதிய கோவைகளினுடைய பயன்பாட்டை நாங்கள் இலகுவாக்கலாம். ஆவணங்களை தேடுவதற்கான நேரம் குறையும். முக்கியமான ஃபைல், தேவையான ஃபைலை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கொண்டு மற்றதை எதிர்காலத்தில் தேவைப்படக்கூடியதை பதிவேட்டறைக்கும் அளிக்க வேண்டியதை நெப்டியூனுக்கும் போட்டுட்டோம்னா ஆவணங்களை தேடுவதற்கான நேரம் குறைக்கப்படும். நேரம் சேமிக்கப்படுவதால வேலையினுடைய அளவும் தரமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல தூய்மை வேணப்படும். பார்த்தா வடிவாயிருக்கும் ஆபீஸ். தூய்மை என்பது மட்டுமல்ல, சுத்தம் மட்டுமல்ல, அது ஒரு எஸ்தட்டிக், என்ன சொல்லுகிறது, ஒரு அழகு மிகுந்த அல்லது கவர்ச்சியான மனங்கவரும் அலுவலகம் ஒன்றாக அது தோற்றம் பெறும். அப்ப அலுவலகத்தினால வழங்கப்படுகிற சேவையினுடைய அளவு, தரம் என்பதை அதிகரிப்பதன் காரணமாக வாடிக்கையாளருடைய அனுபவம் மேம்படும். நிறுவனத்தினுடைய நன்மதிப்பு மேலும் விருத்தியாகும். இந்த மாதிரியாக இன்னும் எழுதலாம். இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு உங்களால அழகாக எழுத ஆவணங்கள் தொடர்பிலான முக்கியமான பகுதிகளை நான் உங்களோட பேசி நிறைவு செய்துட்டோம். இப்போ நாங்கள் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ஆரம்பிச்ச இடத்த இருக்கக்கூடிய 10 நிமிடங்கள்ல விரைவாக ஒரு தடவை சொல்லி கொண்டு போகிறேன். எங்கே நாங்கள் நிறுத்தினோமோ அந்த நிறுத்திய இடத்துக்கு நான் போறதுக்கு முயற்சி செய்கிறேன். 10 நிமிடங்கள்ல நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கலாம். நாளைக்கு விடுமுறை தினம் தானே, இருந்தா நல்லது, இல்லை என்றாலும் நல்லது. சரி, இப்போ நாங்கள் ஆரம்பித்த இடத்துக்கு வந்தோம். இப்போது அலுவலக கோப்பு அல்லது கோவை என்றால் என்ன என்பது தொடர்பாக சொல்லிட்டு,
இது ஏற்கனவே கதைக்கப்பட்டது. நான் அதை பற்றி விளக்கமாக எல்லாம் பேச இல்லை. சரிதானே? ஒரு நிறுவனம் அதனுடைய நடவடிக்கையின் போது உருவாகுகின்ற ஆவணங்களை முறைப்படி சேகரித்து வகைப்படுத்தி பாதுகாப்பது, பாதுகாக்கின்ற ஒரு ஒன்று சேர்த்தல் அலுவலக கோப்பு. கோப்பு என்பது ஒரு நிறுவனம் அல்லது அமைப்பினுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் அதை உருவாக்கி கொண்ட ஆவணங்களை முறைப்படி பாதுகாக்கிற ஒரு செயல்முறை. என்னென்று சொன்ன நாங்கள் ஒரு ஆள் அல்லது ஒரு விஷயம் அல்லது ஒரு நிறுவனம் தொடர்பான ஆவணம், கடிதம், பதிவு, கால ஒழுங்கிலேயோ அல்லது நாங்கள் முதலே தீர்மானித்த வேறு ஏதோ ஒரு ஒழுங்கிலேயோ அனுமதிக்கப்பட்ட அல்லது நாங்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி குத்தி கட்டி வைக்கிறது. சரியா? தொகுப்பு என்று சொல்லி இந்த விஷயத்தை பார்த்திருக்கிறோம். இது ஏன் இப்படி சொல்லிக் கொண்டு வருகிறேன்னா, ஒரு எளிமையான மொழி நிலையில சொல்லியிருக்கிற கொஞ்சம் மனசுக்குள்ள நிற்கும். ஒன்று, நிறுவனத்தின் நடவடிக்கையின் போது உருவாகும் ஆவணங்களை முறைப்படியாக திரட்டி வைத்தல். அப்ப நாங்கள் ஆவணம், கடிதம், பதிவு என்பதை முறையாக சேகரித்து வகைப்படுத்தி பாதுகாக்கிறது. கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்று போட்டு. அடுத்தது, இது ஒரு விடயத்தை பற்றி அல்லது நபர் அல்லது ஒரு அமைப்பு தொடர்பான ஆவணம், கடிதம், பதிவு கால ஒழுங்கிலேயோ அல்லது வேறு ஒழுங்கு இருக்கு, நாங்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒழுங்கிலேயோ பெறுமதி ஒழுங்குல வைத்திருப்பார்கள். சரியா? இப்படி என்னமோ முன்னர் தீர்மானிக்கப்பட்ட ஒழுங்குல ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி நாங்கள் வச்சிருந்தோம் என்றால் அது அலுவலக கோப்பு. இது தகவல்களை எளிதாக அணுக, நிறுவன செயற்பாடுகளை நிர்வகிக்க உதவும். அப்ப கோப்பு என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் இதற்குரிய விட ஏற்கனவே சொல்லிட்டு. இப்ப பாருங்க, அரசு சேவையில் கோப்புகள், பதிவேடுகள் பயன்படுத்தப்படுவதன் நோக்கம் என்ன என்று கேட்டால், ஏற்கனவே ஆவணங்கள் பயன்படுத்தப்படுவதன் நோக்கம் அல்லது ஆவணங்கள் பயன்படுத்தப்படுவதனுடைய நன்மை என்ன? சரியா? பாருங்க, அதே விஷயம். அதிகரித்த வினைத்திறன், சட்டங்கள், கொள்கைகள், ஒழுங்கு விதிகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு ஒழுக வேண்டி இருக்குது. ஆவணங்களுக்கான கட்டுப்படுத்தப்பட்ட அணுகலையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொடுக்கிறது. எதிர்கால நடவடிக்கைக்கு தேவையான தகவலை பெற்றுக் கொள்ளுகிறது. ஒரு ஆடிட் ட்ரையல்ஸ், கணக்காய்வு அல்லது தணிக்கை அல்லது மதிப்பாய்வு, ஆடிட்டோ ரிவ்யூ என்ன அல்ல இவாலுவேஷன், இவற்றுக்குரிய ஒரு வழிமுறையாகும். அதற்குரிய வசதி அளித்த பொறுப்புணர்வை ஊக்குவிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள், நாங்கள் முதல்ல பார்த்தோமாங்க, இந்த ஆவணங்கள் ஒருவருடைய பொறுப்புல கட்டுக்காப்புல இருக்க வேண்டும், தகவல் அளிப்பதற்கு பொருத்தமான முறை ஒன்று இருக்க வேண்டும், பொறுப்புணர்வை ஊக்குவிக்கிறது. அலுவலகங்களுடைய செயற்பாட்டின் தொடர்ச்சி தன்மை, அலுவலக நோக்கங்களை அடைந்து கொள்வது. ஒரு செயற்பாடு ஆரம்பித்தமை தொடக்கம் அது நிறைவு செய்யப்படும் வரையிலான தொடர்ச்சி அங்கு கோப்புகளில் இருக்கும். அதனால அலுவலகத்தினுடைய செயற்பாடுகளில் தொடர்ச்சி தன்மையும் அலுவலக செயற்பாட்டின் நோக்கங்களை அடைந்து கொள்வதும் இலகுவானதாக இருக்கும். இந்த கோப்புகளினுடைய வகைகள் தொடர்பாக எல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். கோவைகளினுடைய வகைகள் எவை என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் புதிதாக ஒரு கோவை ஒன்று சேர்த்திருக்கிறேன். உடைந்த கோப்புகள், துண்ட கோப்புகள் என்று சொல்லி அதை சிங்களத்துல கண்டகொணு என்று சொல்லி, கண்டகொணு என்று சொல்லுவாங்க. கண்டம் என்று தமிழ்ல சொல்லுவோம். சென்சஸ் செய்கிறார்களுக்கு தெரியும், கண்டங்கண்டமாக செய்கிற என்று சொல்லி துண்டு துண்டா செய்கிறது. ஒரு பிரதேசத்தை துண்டுகளாக உடைக்கிறது. சரியா? இந்த கண்டகொணு, உடைந்த கோப்புகள் அல்லது துண்ட கோப்புகள், துண்டாடப்பட்ட கோப்புகள் என்று துண்டாடப்பட்ட கோப்புண்டா அது பிளந்த கோப்பாக்கம் என்று சொல்லி நினைச்சு கொண்டு வெடியடிச்சு போட்டு வாரது எழுதி இருக்குது. கேட்டவர் எனக்கு விளங்கிட்டு அது பிளந்த கோப்பை தான் கேட்கிறார் என்று சொல்லி, அது வேறையா? சரியா? இது அங்க பேணப்படுகிற கோவையில் ஒரு வகையான கோவை இருக்குது. அது கோப்பிடும் முறைகள்ல தான் பிளந்த கோப்பு, புத்தக கோப்புன்னு எல்லாம் கலைக்க போறோம். இங்க உடைந்த கோப்பு, இது கொஞ்சம் நான் பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும். அதே போல இந்த சம்பவ கோவை தொடர்பாக வகைப்படுத்தல இன்னும் கொஞ்சம் தெளிவுபட நாங்க பேசுவோம். ஏற்கனவே நாங்கள் அதை பேசி இருக்கிறோம். சம்பவ கோவை என்றால் என்ன என்பதையும், சம்பவ கோவையினுடைய வகைகள் பற்றியும்,
மற்றது இந்த துண்டாடப்பட்ட கோப்பு, உடைந்த கோப்பு அல்லது துண்ட கோப்பு என்றால் என்ன என்பதை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். மற்ற கோவைகள் தொடர்பாக நான் பேச போறதில்லை, அதையெல்லாம் தெளிவுபட பேசிட்டேன். அதனால நீங்கள் அதை எதிர்பார்க்க வேணும். சரிதானே? இந்த சம்பவ கோப்பு அல்லது நிகழ்வு கோப்பு, நேர்வு கோவை, நிமித்த கோவை என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிற கேஸ் ஃபைல். சம்பவ கோவை, சம்பவ கோப்பு, நேர்வு கோவை, நிமித்த கோவை, நிகழ்வு கோவை, இன்னும் என்னென்ன பேர் எல்லாம் இருக்க தெரியாது. சரியா? என்ன நேர்ந்தது, என்ன நிகழ்ந்தது, என்ன சம்பவம் என்று கேட்கிற மாதிரியா? அப்ப இது குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது விடயத்துக்காக மட்டும் திறக்கப்படும். ஏதோ உண்டு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல டிவோர்ஸுக்கு போறாங்க, கவுன்சிலர்கிட்டே அனுப்புறாங்க. அப்ப அவர்களுக்கு கவுன்சிலிங் செய்யறதுக்கு மட்டும் திறக்கப்படும். சரிதானே? அல்லது ஒரு பொடியன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போறாங்கல்ல, பாடசாலை இடைவிலக, சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தர், அடுத்தது தேசிய சிறுவர் அதிகார சபை உத்தியோகத்தர், இப்படி ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து, என்ன சமூக சேவை உத்தியோகத்தர், கிராம உத்தியோகத்தர், கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு சம்பவம் நிகழ்த்துவினார். அப்ப அது தொடர்பான கேஸ் கான்ஃபரன்ஸ் அதுக்கு திறக்கப்படுறது. இப்படியாக திறக்கப்படுகிறதான் நாங்கள் சம்பவ கோவை என்று சொல்லுவோம். குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு அல்லது விடயத்துக்காக, விடயம் நோட் சப்ஜெக்ட், சரியா? குறித்த ஒரு விடயம் தொடர்பாக திறக்கப்பட்டு அந்த விடயத்தில் பணி நிறைந்தவுடன் மூடப்படுகிற ஒரு கூவையாக இருக்கும். இது கையாளப்படுகிற காலப்பகுதியை நாங்கள் குறுங்காலம் என்று சொல்லி இருக்கிறோம். முழுமையாக அப்படி சொல்ல முடியாது. சரிதானே? கடந்த கால ஒரு புள்ளியிட திட்டத்திலேயும் இன்னொரு மிகவும் முதன்மையான வளவாளங்களினாலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிங்கள குறிப்புகள் அது தெளிவாக இருந்தது. நான் அதை பார்த்துட்டு தான் பிள்ளைகளுக்கு அதை சேர்த்து விடுவோம். ஏனென்றால் இது சில வேளைகளில் நீண்ட காலப்பகுதிக்கும் இருக்கலாம். அப்ப இது கையாளப்படுகிற காலப்பகுதி குறுகியதாகவோ நீண்டதாகவோ இருக்கலாம். இப்ப இதை நாங்கள் அதனுடைய அறிமுகமாக கொடுத்துட்டு அதன் பண்புகளை கீழே தந்திருக்கிறேன். சில வேளை சம்பவ கோவை என்றால் என்ன என குறிப்பிட்டு அதன் பண்புகளை தர வேண்டாம். நீங்கள் சம்பவ கோவையான படிப்பிச்ச பண்பு படிப்பிக்கல என்ன பேசக்கூடாதுன்றதுக்காகத்தான் சொல்லுகிறேன். சம்பவ கோவை என்றால் என்ன என குறிப்பிட்டு அதன் முக்கிய பண்புகளை தருக என்று கேட்டால், குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுக்காக திறக்கப்பட்டு, நிகழ்வுக்காக மட்டும் திறக்கப்பட்டு அந்த விடயத்துல பணி நிறைவடைந்தவுடன் மூடப்படுகிற கோவை. இதனுடைய கையாளப்படும் காலப்பகுதி குறுகியதாக அல்லது நீண்டதாக இருக்கலாம். தொடர்ந்து அதன் பண்புகளை சொல்லுவோம். குறித்த ஒரு பிரச்சனை தொடர்பானதாக காணப்படும் உடனடி முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டும், நீண்ட கால முக்கியத்துவத்தை கொண்டிருப்பதில்லை. அந்த விடயம் கையாளப்படும் காலத்தில் மட்டும் அது முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய அல்லது பயன்பாட்டில் உள்ள காலம் நிச்சயமானது அல்ல. அதன் பணி அல்லது வேலைகள், நான் அந்த இடத்துல அதை போடாம விட்டுட்டேன். பணி அல்லது வேலைகள் முடிவடைந்ததும் ஆவணங்கள் அவற்றின் பெறுமதியை இழக்கின்றது, அவற்றின் மதிப்பை இழந்து விடுகின்றன. குறைந்த எண்ணிக்கையான காகிதாதிகளோடு அல்லது ஆவணங்களோடு அது நிறைவடையும். 300 பேப்பர் வச்சு கட்டின பெரிய பர்சனல் ஃபைல் மாதிரி இது வராது. குறைந்த எண்ணிக்கையான ஆவணங்களோடு இது நிறைவு பெறும். சூழ்நிலைக்கு ஏற்ப நிகழ்வு கோப்பை 3 வகைப்படுத்தலாம். இது நடைமுறையில் உள்ளது, உடனடி அல்லது நடைமுறையில் உள்ள அல்லது அவசர நிகழ்வு கோப்பு. இதுக்கான விளக்கம் இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. அடுத்தது நிலுவையில் உள்ள நிகழ்வு கோப்பு, விடயம் கையாளப்பட்டு இடைநடுவில் நிலுவையில இருக்குது முடிவடைந்த நிகழ்வு கோப்புகள் என இது 3 வகைப்படுத்தலாம். அப்ப இவ்வளவையும் சேர்த்து நீங்கள் அதனுடைய பண்புகளாக குறிக்கும். சம்பவ கோவை, சம்பவ கோவையினுடைய பண்புகள் என்பது தொடர்பாக சொல்லக்கூடியதாக இருக்கு. சம்பவ கோவையை வகைப்படுத்துங்கோ என்று கேட்பார்களாக இருந்தால் அதை 3 விதமாக நீங்க வகைப்படுத்தி சொல்ல போறீங்க. நடைமுறையில் உள்ள அல்லது அவசரமான நிகழ்வு கோப்பு. நாங்கள் வளவே என்னென்னா இதை வகைப்படுத்தி கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லியிருந்தேன்னா அந்த விளக்கம் திருப்தியான விளக்கம் அல்ல. ஏற்கனவே சொல்லப்பட்டது வெவ்வேறு புத்தகங்களையும் அப்படித்தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, ஒன்று இப்ப நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது, 2வது இனி செய்ய போறது, 3வது செய்து முடிஞ்சது. காலத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அதை நாங்கள் வகைப்படுத்தி இருந்தோம்.
அதுல அது தெளிவு போகுதா, அது சரியான வரையறையே இல்லை. சரிதானே? அப்போ முடிந்த நிகழ்வு கோப்புகள், தற்போது நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற கோப்புகள், எதிர்கால நடவடிக்கைக்காக காத்திருக்கின்ற கோப்புகள் என்பது போல அதை சொல்லிக்கின்றோம். அதுக்கு இன்னும் துல்லியமான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நடைமுறையில் உள்ள கோப்பு என்றால் அது மிக அவசரமாக கையாளப்பட வேண்டியது. மிக அவசரமாக கையாளப்பட வேண்டியது. ஒரு விடயம் மிக அவசரமானது, அது உடனடியாக முடிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற போது அதனோடு தொடர்புடைய கோப்பைத்தான் நாங்கள் நடைமுறையில் உள்ள நிகழ்வு கோப்பு அல்லது அவசரமான நிகழ்வு கோப்பு என்று சொல்லுகிறோம். இது ஒருபோதும் அலுமாரிகள்லையோ அது கேபினெட்லயோ வைக்கக்கூடாது. அது காப்பறைகளில் அல்லது அலுமாரிகளில் இது வைக்கக்கூடாது. விசேட கவனம் செலுத்தும் பொருட்டும் மேசையில இது வச்சிருக்க வேண்டும். விடைய பொறுப்பு அலுவலருடைய மேசையில் இக்கோப்பு இருக்க வேண்டும். அது இந்த ஃபைலிங் கேபினெட்ல அல்ல ஃபைலிங் பிளாக்கையில வைக்கக்கூடாது, அல்மாரியில வைக்கக்கூடாது. சரியா? அடுத்தது நிலுவையில் உள்ள நிகழ்வு கோப்பு என்றால் அது நாங்கள் பெண்டிங்கில் வச்சிருக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லை. வேலை தொடங்கிட்டோம், செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு யார்கிட்ட இருந்தோ ஒரு ரிப்போர்ட் வர வேண்டி இருக்கு, அல்லது ஒரு பதில் கடிதம் ஒன்று வர வேண்டி இருக்குது. சரியா? இந்த மாதிரியாக அதற்கான ஒரு கட்டளை ஒன்று பெற வேண்டி இருக்கிறது. இப்படியாக அந்த விடயம் கையாளப்பட்டு சிறிது காலப்பகுதி, குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கு பாவனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை அந்த கோபம். நாங்கள் வச்சபடியே இருக்கு. எங்களுக்கு அது தெரியும், அது ஒன்கோயிங் ப்ரோசஸ் தான். ஆனால் இப்போ நாங்கள் அதில் ஒன்றும் செய்ய இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி கிடக்குது. சரிதானே? ஏதேனும் ஒரு அறிக்கை அல்லது பதில் கடிதம் அல்லது ஒரு கட்டளை ஒன்று வருவதற்காக இந்த விடயத்தை நாங்கள் கையாள வேண்டியதாக இருக்கிறது. உடனடியாக எங்களால் கையாளாது. ஏன்? அது வராமல் எங்களால் செய்ய இயலாது என்கிற அடிப்படையில தான் அது பெண்டிங்கில் இருக்கே தவிர வேணுமென்று நாங்கள் அதை வைக்கல. அது நாங்கள் சில இடத்தை சொல்லிக்கல எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதற்காக வைத்திருக்கப்படுகிற கோப்பு என்று சொன்னோம். அதுக்கான ரீசன் என்னென்றால் இப்ப எங்களால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு மட்டுப்பாடு இருக்கு, ஒரு ஷார்ட் கமிங் கொண்டு இருக்கு. சரியா? அல்லது எங்கள்கிட்ட ஒரு இனப் டேட்டா இல்லை, போதிய அளவு தகவல் தரவு இல்லை. அந்த தரவை நாங்கள் காத்திருக்கிறோம் தரவுக்காக. இந்த வகை. மூன்றாவது, நிகழ்வு கோப்பொன்றோட தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளும் முடிவடைந்த நிலையில இருக்கிற கோப்பு. இது உடனடியாக அளிக்கப்படக்கூடாது. நீங்க பார்க்க வேணும், அளிக்கப்படக்கூடிய ஆவணமா, அதற்கு சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக பேணப்பட வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு பேணப்பட வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்குமாக இருந்தால் அந்த தேவைப்பாடு பூர்த்தி செய்யும் காலம் வரைக்கும் பொருத்தமான காலத்துக்கு அதை பேணுதல் வேண்டும். இப்போ இந்த சம்பவ கோவை என்றால் என்ன, சம்பவ கோவையினுடைய வகைகள் என்பது தொடர்பாக நாங்கள் முன்னர் பேசியதை விட தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. அடுத்தது நாங்க பார்க்கிற இந்த கண்ட கோவை, துண்டாடப்பட்ட கோவை, என்ன துண்டாடப்பட்ட கோவை அல்லது துண்ட கோவை என்று சொல்லி இருக்குது. சில வேளையில அதை பிரிக்கப்பட்ட கோவைங்கிற வார்த்தையையும் அவர்கள் பயன்படுத்தலாம். இது நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொள்ளாத ஒரு விடயம். இதை பற்றி கொஞ்சம் நாங்க பார்ப்போம். உடைந்த கோப்புகள் என்று இதை சொல்லுகிறேன். இந்த கோப்பினை சொல்லுகிற போது உடைந்த கோப்பு, புரோக்கன் ஃபைல்ஸ் என்று சொல்லி அந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படுது. உடைந்த கோப்பு என்றால் என்ன என்பதை பற்றி நான் கதைக்கிறேன். ஒரு மெயின் ஃபைல், ஒரு சப்ஜெக்ட் ஃபைல் உங்கள்கிட்ட இருக்கு, முக்கியமான சப்ஜெக்ட் ஃபைல் ஒன்று இருக்குது. இந்த ஃபைல் நீங்கள் கடிதத்தில் கையொப்பம் ஒன்றை வைப்பதற்காக, கடிதத்தில் கையொப்பத்தை பெறுவதற்காக உங்களுடைய மேலதிகாரிக்கு இது அனுப்பிட்டு அந்த கோப்பு மேலதிகாரிக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் அதோட தொடர்புடைய இன்னொரு முக்கியமான கடிதம் வருது. சரிதானே? அப்ப நாங்கள் எங்கட சாதாரண அலுவலகங்கள் என்ன ஓடி போய் பறிச்சு கொண்டு வந்துடுவோம், அது வேறு. எங்கட அலுவலகங்களை நாங்கள் ஓடி போய் பறிச்சு கொண்டு வரதானே. சரியா? இந்த டிராப்ட்ல சைன் பண்றதை பற்றி எல்லாம் நாங்கள் கதைப்போம், கடித முகாமைத்துவத்துக்குள்ள கதைப்போம். அப்ப இங்க அப்படி செய்யக்கூடாது. சரியான முகாமைத்துவம் என்றால் அப்படி செய்யாது.
அப்ப அங்க செக்ரட்டரி சார் சைனுக்காக ஃபைலை அனுப்பிட்டோம். பார்த்தா அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான கடிதம் ஒன்று வருது. இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஃபைல் கவர் ஒன்று எடுக்கும். ஒரு புதிய வெற்று கோவை உரை ஒன்றினை பெற்றுக்கொள்ள வேணும். ஃபைல் கவர் ஒன்று எடுத்து எங்கள்கிட்ட அந்த ஃபைல் நம்பர் எல்லாம் இருக்கு. நாங்கள் அங்க அனுப்பினாலும் அனுப்பிய கோவையினுடைய தலைப்பு மற்றும் அதற்குரிய இலக்கம் போன்றவற்றை குறித்து வைத்துக் கொண்டு அசைவு அட்டை ஒன்றை நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்கள்கிட்ட கேஸ் ரெஜிஸ்டர் இருக்குது அல்லது ஃபைல் ரெஜிஸ்டர் இருக்குது. இந்த மாதிரியாக எங்கள்கிட்ட பல விடயங்கள் இருக்கு அந்த கோவையை பற்றிய விவரங்கள். சரிதானே? அப்போ அந்த விடயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் உரிய கோவை இலக்கம் குறிப்பிட்டு அந்த கடிதத்தை இந்த புது ஃபைல் கவர்ல போட்டு தாமதம் இல்லாமல் அதுல உள்ளிட வேணும். அந்த கடிதத்தை உள்ளிட்டு பிந்தி கிடைத்த கடிதங்களை அந்த கோப்பில போட வேணும். போட்டு அதுக்கு ஒரு மினிட் எழுதணும். பிரதான கோப்பு மேலே சமர்ப்பிக்கப்பட்டது. மேலே சமர்ப்பிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்கள் அங்க சிங்களத்தில் இகலெட்டர் என்றார்கள். அதாவது மேலதிகாரிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. பிரதான கோப்பு மேலதிகாரிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது என்ற குறிப்போடு இந்த கடிதம் தொடர்பில் நீங்கள் கவனத்தை ஈர்த்தல் குறிப்பு எல்லாம் எழுதுவீங்க தானே. இது தொடர்பில் குறிப்பு எழுதுறதோ அல்லது பதில் கடிதத்தினுடைய வரைவை வரைந்து இது தொடர்பாக நடவடிக்கையை நீங்கள் கண்டினியூ பண்ணும். அந்த ஃபைல் சில வேளை அங்க இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு அமைச்சு செயலாளர் கடிதம் கையொப்பமிடுவதாக இருந்தால் அங்க கொடியிடப்படுகின்ற 204 என்பதில் தொடங்கி 207 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குறியீடுகள் அந்த கொடியிடப்பட்டதை பார்த்து தான் கையொப்பம் வைப்பேன். இன்று உடனடியாக அவசரமானது முக்கியமானது என்று இருக்கிறவற்றை தான் அவர் முதல்ல எடுப்பார். எனவே திரும்ப திரும்ப சுழற்சியில அவருடைய கையொப்பத்துக்காக காத்திருக்கு. உங்களுடைய கோவையும் ஒன்று அப்படி காத்திருக்கமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடும். இந்த நடவடிக்கையை செய்யலாம் போயிடும். அப்ப இப்படி ஒரு கோப்பில போட்டு நடவடிக்கை எடுப்பீங்க. பிந்தி கிடைத்த கடிதங்களை இந்த கோப்பிலிட்டு பிரதான கோப்பு மேலே சமர்ப்பிக்கப்பட்டது என்கிற குறிப்போடு மேலதிகாரியிடம் சமர்ப்பித்து நடவடிக்கையை தொடர வேண்டும். பிரதான கோப்பு கிடைத்தவுடன் இந்த கடிதங்கள் உரிய ஒழுங்கு வரிசையில பிரதான கோப்பில் இடப்படுதல் வேண்டும். இந்த கோப்பைத்தான் துண்டாடப்பட்ட கோப்பு, துண்ட கோப்பு, உடைந்த கோப்பு என்று சொல்லி சொல்லுங்கள். தயவு செய்து உடைந்த கோப்பு துண்டாடப்பட்ட கோப்பு என்று வந்த உடனே அது பிளந்த கோப்பு நினைச்சு பதில் எழுதி போட்டு வந்துறாரு. சரியா? இவ கோப்புகள் தொடர்பாக பேசி முடிச்சிட்டோம். கோப்புகள் தொடர்பில் தெளிவாக பேசி இன்றைய செயலமர்வை நிறைவு செய்திருக்கிறேன். நீங்கள் சலிப்படைய மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். என்ன திரும்ப திரும்ப கோப்புடல் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறாய் என்று சில விடயங்களை புதிதாக தேடி பெறுகிற போது அதை உங்கள்ட்ட தர வேணும் என்பதற்காக அந்த பகுதியை பேசினேன். என்னுடைய நம்பிக்கை 2 செயலமர்வுகள்ல இதை முடிக்கலாம். இது ஒரு பெரிய ஏரியா. இந்த பாடத்தின் இந்த அலுவலக முறைமை என்கிற வினாத்தாள் என்று ஒரு பெரிய பரப்பு. இதை உண்மையா 4 அல்லது 5 செமினார்ல முடிக்கணும் என்று சொல்லி இல்லை. ஒரு 10 வகுப்புல படிப்பிக்கலாம். ஏன் 5ல முடிக்கிறேன் என்றால் முடிக்க விட்டு சொல்லுங்க. சரியா? அது தொடர்பில் தொடர் வேலைகள் உங்களுக்கு இருக்குது. இது இந்த அளவோட விடையலாம். இது அடிக்கடி போலீஸ் பண்ணணும். சரி, அப்படியே கொண்டே வச்சா துருப்பிடிச்சிடும். போலீஸ் பண்றக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் தொடருவோம். ஏன்னா எக்ஸாமுக்கு போற நீங்க தானே, நானே இல்லை. உங்களே ஏதோ ஒரு விதத்துல மோட்டிவேட் பண்ணுவோம். சின்ன குழந்தைண்டா சொக்காதரலாம் சுவித்தரலாம்னு சொல்லலாம். அதுவும் சொல்லிடலாம். வேற ஏதோ யோசிப்போம். சரி, ஒத்துழைப்புக்கு நன்றி. ஒரு 4 பேர் விலகி போனார்களே தவிர என்னை எல்லாரும் காத்திருந்தார்கள். இப்ப இந்த அளவோட ஒளிப்பதிவு 2 நிறைவு செய்கிறேன். ஏதேனும் பேச விரும்பினால் நான் 2 நிமிடங்கள் உங்களுக்காக காத்திருப்பேன். மீண்டும் சந்திக்கிற போது இன்னும் மகிழ்வான சுறுசுறுப்பான ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்க வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் குட் நைட்.